அவரோட மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப சுருக்கமா பேசி பலத்த கைத்தட்டலை பெற்ற ஐயா திருமிகு எம் ராஜு அவர்களே, அவர் தம் இல்லத்தரசியார் அவர்களே, திரு KR நாகராஜன் ஐயா அவர்களின் உறவினராக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர் அவர்களே, இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களே, மிகச் சிறப்பாக பக்தி வினயத்தோடு ஒரு பிரார்த்தனையை இங்கு மேற்கொண்ட பேராசிரியர் அம்மா அவர்களே, தர்மமிகு தர்மபுரியை வளமாக்குகின்ற பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நானும் பல ஊருக்கு போயிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷ தாமதத்துக்கு கூட மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏறக்குறைய ஒரு அரை மணி நேர தாமதத்தையும் சிரித்த முகத்தோடு பொறுத்து கொள்கிற, உண்மையிலேயே தர்மம் இருக்கிற தர்மபுரி பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். ராம்ராஜ் வேஷ்டி கட்டுவதற்கு உலக அந்தஸ்தை பெற்று தந்த ஒரு நிறுவனம். வேட்டி அப்படின்றது வெட்டின்னு இருந்ததை மாற்றி வெற்றி என்று மாற்றியவர் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். வெட்டி வேலை இருந்ததை விட வெற்றி வேலையாக ஆக்கியவர். நான் பேசிக்கிறேன், சத்தம் போடாதீங்க கொஞ்ச நேரம். நீங்க இவ்வளவு நேரம் செஞ்ச பணிக்கு ரொம்ப நல்லது. பட்டிமன்றத்துக்குன்னு எப்படி மைக் வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தர்மபுரி பக்கம் அதிகம் பட்டிமன்றம் நடக்கிறது இல்லை. ஏன்னா அவர் 12 மொழி தெரிஞ்சவர், எங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும். ஆனா நாங்க எந்த மொழியில அவர்கிட்ட பேசுறது? தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர் பக்கம்லாம் பட்டிமன்றங்கள் எனக்கு தெரிய குறைவு. காரணம், இங்க பல மொழி கலப்பு இருக்கும், எல்லா மொழியும் பேசுவாங்க. பல வருஷம் முன்னாடி கிருஷ்ணகிரிக்கு நாங்க ஒரு முறை பாப்பையா சார் தலைமையில வந்தோம். படு உற்சாகம். அப்பெல்லாம் சிங்கிள் ரோடு. இந்த இது மேடி ஏறி வரவுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். பாதி பட்டிமன்றம் பேசின அந்த களைப்பு வந்துடும். இப்பவாவது இந்த மேடு இது ஒரு மாதிரி போட்டிருக்கிறாங்க, பிரேக் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. அவன் நிறுத்தினாலும் அது நிக்க மாட்டேங்குது. அடிக்கடி எவனையாவது தட்டிட்டு போயிருது. அப்போ நாங்க வந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வரணும். அப்படி வந்து இங்கெல்லாம் கிருஷ்ணகிரி பக்கம்லாம் வந்து பேச ஆரம்பிச்சா கூட்டம் அமைதியா உட்கார்ந்துருக்கும். நாங்க நான் சரியாத்தான் பேசுறேன்னா நான் சரியாத்தான் பேசுறேன்னா ஒருத்தர் கேட்டுக்குவான். அவங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில ஒரு பேச்சாளன் என்கிற அந்த கொஞ்ச நஞ்ச ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி அனுப்புன பெருமை கிருஷ்ணகிரி தர்மபுரி மக்களுக்கு உண்டு. நீ எல்லாம் பேச வருவியா? இனிமே வருவியா? இவ்வளவு தூரம் ஏறி வருவியா? ஓடி போயிரு. ஆனா இப்ப தொலைக்காட்சி, இந்த மொபைல் இதெல்லாம் பெருகின பிறகு, யூடியூப் எல்லாம் வந்த பிறகு நிறைய கேட்குறீங்க. அதனால இங்க வந்து இந்த பட்டிமன்ற கலையின் மீது ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு பாசம் பிரியம் இருக்கிறது. அதை விட ராமராஜ் காட்டன் மாதிரி நிறுவனங்கள் எங்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்த சொல்றாங்க. நாங்க ஏற்கனவே திருவாரூர்ல நடத்தியிருக்கோம் ஒரு அருமையான ப்ரோக்ராம். அங்க அவங்க விற்பனையகம் திறக்கிறப்பவும் நாங்க பேசியிருக்கோம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப திரும்பவும் 2வது முறையும் கூப்பிடுறாங்கன்றது அவங்களது பெருந்தன்மை, எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்வாய்ப்பு. எத்தனை கிளைகள்னு கேட்டா தெரியலைன்றார். இது அந்த காலத்துல எத்தனை பிள்ளைகள் கேட்டா அப்பா யோசிப்பாரு. இருக்காங்க எத்தனை 7-8 இருக்கு அப்படி, அதெல்லாம் முக்கியமா? இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டா இருக்கோம். சாமி பார்த்து கும்பிடுவாங்க. அது மாதிரி அவருக்கு வேதாத்ரி மகரிஷியினுடைய அருள் ஆசி இருப்பதால் கிளைகள் பெருகுகிறது, வணிகம் வளர்கிறது, சமூகம் நலம் பெறுகிறது. இத்தனை அமைப்புகள்ல இருந்து கொண்டு வணிகத்தையும் வளர்த்து அகமும் புறமும் வெண்மையாக உழைக்கிறார்கள். வெண்மை என்கிற அந்த ஒரு மாத இதழ், ஹவுஸ் மேகசின்னு நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அந்தந்த நிர்வாகம், அந்தந்த நிறுவனம் தங்களுக்குள் சில கருத்து பரிமாற்றத்துக்காக இது மாதிரி பத்திரிகைகள், சஞ்சிகைகள் போடுவாங்க.
ஆனா இதன் மூலம் சமூகமும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர்களது அத்தனை ஷோரூம்ல இது இருக்கும். போகிறவர்கள் வருகிறவர்கள் விரும்புகிறவர்கள் வாசிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து வணிகத்தோடு வளர்கிற நிர்வாகம் ராம்ராஜ் காட்டன் என்பதால் எல்லார் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஒரு உலக தமிழர்களை வேட்டி கட்ட வைப்போம் அப்படிலாம் சொல்றாரு. ஏர்போர்ட் பூரா அவங்க இருக்கிறாங்க. நான் எந்த ஏர்போர்ட் போனாலும் அவங்க நிர்வாகத்தை பார்ப்பேன், நிறுவனத்தை பார்ப்பேன். வெளியிலிருந்து வரவங்க, குறிப்பா வடக்கே இருந்து வருகிறவர்கள் மதுரை ஏர்போர்ட்ல எல்லாம் கட்டாயமா வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாமே வச்சிருக்காங்களே. வேட்டின்னு ஆரம்பிச்சு உள்ளாடைகள் வரைக்கும் இப்ப வந்துட்டாங்க. இனி என்னென்ன வரும்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அணிந்து கொள்வதற்கு இப்ப நான் போட்டிருக்கிறது அவங்க ஷர்ட் தான், என்ன பொய் சொல்லல. இந்த இருக்கு பாருங்க, அதுல ஒரு முத்திரை இருக்கும். ஜென்நெக்ஸ்ட்னு ஒரு இது இருக்கு. அந்த ஷர்ட் ரொம்ப கரெக்டா இருக்கும், நமக்குன்னு தச்ச மாதிரியே இருக்கும். இப்பெல்லாம் யாருங்க தைக்கிறா? டெய்லர் கடைக்கு போய் நின்று துணியை வாங்கி கொடுத்தானே, அவரு போயிட்டு அப்புறவா அளவெடுத்துருனே, அளவெடுக்கத்தான் அப்புறவா. எப்பண்ணே வர்றது? 6 மணிக்கு பிறகுவா. நாங்களாம் அப்படி போய் நின்றுருக்கோம். என்னோட இளமை காலத்துல, நான் அதுவும் குறிப்பா 8வது 9வதுல இருந்து, அப்போ 11 வகுப்பு தான். 3 வருஷத்துல நான் டெய்லர் கடையிலேயே இருந்திருக்கேன். சாமி கண்ணு டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு காஜா போட பித்தான் தைக்கலாம் தெரியும். அப்ப இந்த அங்குஸ்தானா என்னமோ ஒண்ணு வச்சிருப்பாங்க, விரல்ல மாட்டுறது, அங்குஸ்தான். அதெல்லாம் விரல்ல மாட்டிட்டு படி சந்தோஷமா இருந்திருக்கோம். நான் எனக்கு படிச்சிருக்கேன். அவர் சொல்லி கொடுப்பாரு, ஏய் நீங்க சும்மா சுத்துறதுக்கு இந்த வேலையை பாருன்னுவாரு. ஒரு படத்துல கவுண்டமணி கடை வச்சிருப்பாரு, பார்த்திருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல. எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வரும். நான் நிறைய படிச்சிருக்கேன். அது மாதிரி போய் இருந்து அளவு கொடுத்து, அண்ணே நம்ம சட்டையை வெட்டியாச்சானே போட, அவன் பேண்ட் கொடுத்தோடனே பேசாம இருக்கான், இவன் சட்டை கொடுத்துட்டு வந்து நிக்கிறான். ஏன்னா அவர் எங்க ட்ரெஸ்ல தான் அவர் வெட்டவே கத்துக்குவாரு. நம்ம சட்டையை வச்சுதான் அவர் கத்துக்குவாரு. அப்படி ஒரு காலம் இருந்தது. தச்சிட்டானா தச்சிட்டானா தச்சிட்டானான்னு பார்த்து, அது எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, ஒரே கலர் இப்ப போட்டிருக்காருல இந்த சட்டை, இது மொத்தமா கிழிச்சிட்டு வந்துடுவாரு. 3 பையங்க, அவர் ஒருத்தர் 4 பேருக்கு மொத்தமா கிழிச்சிடுவாரு. சமயத்துல யார் சட்டையை யாரு போடுறதுன்னே தெரியாது. சில சமயம் என் சட்டையை அவர் கைக்குள்ள விட்டு இந்த கிறுக்கு போய் சரியா தைக்கலன்னுவாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, அது அவன் சட்டையா, ஓன் சட்டை இல்ல. ஒரே கலர்ல சட்டை, கூட்டத்துல தொலைஞ்சு போனா கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம். அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. போக ஒரு சட்டையை வாங்க மாட்ட. அது எல்லாத்தையும் விட வேட்டி கட்டதுக்கு வெக்கப்பட்டவன், வேட்டி கட்ட தெரியாதவனுக்கெல்லாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு பண்ணாங்க பாருங்க. 3 வயசு போய் கட்டிட்டு நிக்கிறான். எப்படா உனக்கு தெரியுமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்றான். அது பொண்ணு மாப்பிள்ளையும் கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு இருக்கும். போற வரவரெல்லாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு மாத்துறது இவங்க தான். பயங்கர ஆச்சரியம். அது வெல்க்ரோன்னு ஒண்ணு மாத்தி இப்ப அது சேலையிலேயே அது வந்துருச்சாம்ல. ஆமாங்க, பொய் சொல்லல, சேலையிலேயே அந்த மாதிரி சேலை வந்துருச்சான். 1.5 நிமிஷத்துல சேலை கட்டிடலாமா. அதுக்கு வெல்க்ரோ வச்சு, அதாவது இடுப்புல இப்படி சுத்தி வச்சு மேல இப்படி தூக்கி போட்டுக்கிட்டா சேலை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கவலையும் இல்லை. அந்த அளவுக்கு மாறி இருக்கிற காலத்துல செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பான கிளைகளை நிறுவி தமிழரின் அடையாளமான பாரம்பரியமான வேட்டிக்கு பெருமை தேடி தந்த இந்த நிறுவனத்தின் 2வது கிளை பெரிய வசதிகளோடு இங்கு நாளை திறக்கப்பட இருக்கிறது. அதுல ஒரு பட்டிமன்றம்னு எங்களை அழைச்சிருக்கிறாங்க. நாங்க வந்த நேரத்துக்கு நேரம் பாதி பட்டிமன்றம் முடிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாரும் கிளம்பி போயிருக்கணும். ஆனா சூழ்நிலை இன்னைக்கு இப்படித்தான். எது நடக்குமோ அது அப்படித்தான் நடக்கும். நம்ம என்னதான் தலைகளா நின்னாலும் இவங்க தான் ஏற்கனவே போட்டிருக்காங்களே, உறவுகள் மேம்பட. அது வேற ஐயா வாய்ச்சிட்டார் பாதி. மைக்கு நல்லா இருந்தா மீதியும் வாய்ச்சிருப்பாரு. மைக் சரியில்லைன்னு உடனே அமைதி ஆயிட்டாரு. அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்.
உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுவதற்கு. நான் ஏற்கனவே நேரம் ஆனதுனால நீண்ட முன்னுரை கொடுக்க அவசியம் இல்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சியா இதை பண்ணிடலாம். நீ வாய்ப்பு வரும்போது நீண்ட நிகழ்ச்சி பண்ணிக்கலாம். தலைப்பு இதுதான். இன்றும் பாரம்பரியத்தை அதிகம் பேணுவது ஆண்களா பெண்களா? பாரம்பரியம்னா என்ன? தொன்று தொட்டு வருவது, ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, இங்கிருந்து அங்கு போவது. 7 தலைமுறைகளை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்னா அது பாரம்பரியம்ன்றாங்க. பரம்பரா. பாரம்பரியம் அப்படின்ற சொல் சமஸ்கிருத சொல். மரபுன்னு அதை சொல்லலாம். மரபு ரீதியாக இல்ல, அது கரெக்ட். நீங்க சொல்றது எங்கிருந்தோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. பாரம்பரியம்ன்றத பரம்பரைன்றாங்க, மரபு ரீதியாகன்னு சொல்றாங்க, தொன்று தொட்டு வருவது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷன் சொல், ஆங்கில சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ட்ரெடிஷன் இது மாதிரி நிறைய இருக்குங்க. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போனா நேரம் ஆயிடும். ஆனா நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடித்த விஷயங்களை நாம் இன்றைக்கும் கைக்கொள்கிறோம் என்றால், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிறோம் என்றால் அது பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை யார் அதிகம் பேணுகிறார்கள்னு சொல்வதற்கு 4 அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அவங்க பேசுறதுக்கு அங்க மைக் இல்லை. இந்த மைக் போடுறது எங்கேயா போனாரு? கையிலேயே வச்சிருக்கிறதா? அதை அங்க வைக்க முடியாதா? கையில பிடிச்சு பேசுறதெல்லாம் பாட்டு பாடுறதுங்க. பட்டிமன்றம் பேசுறது கையில பிடிச்சு பேச முடியாது. வாங்க இங்க. ஏன் தருமபுரியில பட்டிமன்றம் பார்த்ததே இல்லையா? அவரை கூப்பிடுங்க. அதுல ஒரு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டுங்க. இதுல ஒட்டின மாதிரி இந்த கை கால் ஒடிஞ்சவனுக்கு ஒரு தொட்டி போட்டிருப்பாங்க, புத்தூர் கட்டு. நான் பார்த்த முதல் பட்டிமன்ற கட்டு இதுதாங்க. பட்டிமன்றத்தை இந்த லெவல்ல கொண்டு விட்டீங்க. விதவிதமான இதை பண்ணி, ஆமா, கூட்டத்தை தான் கட்டுக்குள்ள வைக்கணும்னு வாங்க, மைக்கையே கட்டுக்குள்ள வச்சு நாங்க உட்காந்துருக்கோம். என்னய்யா வருமா வராதய்யா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க ஐயா. அதுல மாட்டி விடுங்க. நீங்க ராமராஜ் காட்டனா? மைக் செட் இல்லையா? அவர் வரமாட்டேங்கிறாரா? தைரியமா கூட்டுவாங்க ஐயா. பாருங்க, உங்க நிறுவன ஊழியர்கள் மைக் செட் வரைக்கும் போடுறாங்க. 15,000 பேர் நேரடியாகவும் 50,000 பேர் மறைமுகமாகவும் பயன்பெறுகிற ஒரு நிறுவனமாக ராமராஜ் காட்டன் இருக்கிறார். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அருமையான நிறுவனம் இது என்று எல்லாரும் சொல்கிறார்கள். மக்கள் சார்பில் ராமராஜ் காட்டன் நிர்வாகத்துக்கு நாம் மீண்டும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, மைக் போடுற வரைக்கும், அது ஒட்டுற வரைக்கும், அது வேடிக்கை. பாத்தீங்களா? வேட்டியத்தான் ஒட்டிக்கோ கட்டிக்கணும், மைக்கையும் ஒட்டிக்கோ. இதுதான் வேடிக்கைன்றது. போதுமையா? அதை யாரும் தொட்டுறாதீங்க. அது போயிச்சுட்டு போகுது. அந்த பக்கம் கூட போயிடாதீங்க. பேசுறவரை தவிர யாரு கிட்ட போக கூடாது. அது வைங்கய்யா. இவர் வேற வந்து மைக்க வச்சுட்டு போறாரு. பாரம்பரியத்தை இன்றைக்கும் யார் அதிகம் பேணுவதுன்றது தலைப்புங்க. ஆண்கள் தான். அவனுக்கு தான் உலகம் தெரியும். அவனுக்கு தான் தொன்மை என்னன்னு தெரியும். அவனுக்கு தான் அதன் தொடர்ச்சியும் தெரியும். அவன் சொல்வதுதான் வேதம்.
அந்த குடும்பத்துக்கு. அதனால பாரம்பரியத்தை பேணுவது ஆண்கள் தான் சொல்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து திரு தனபால் அவர்கள் பட்டிமன்றத்துக்குன்னே இப்படி சட்டையெல்லாம் போட்டிருப்பார். சமீபத்துல திருப்பூர்ல வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்னு ஒரு அமைப்பு வெற்றி அறக்கட்டளை அங்க வச்சிருக்காங்க. 10 லட்சம் மரங்களா, 10 லட்சம் இல்லையே 22 லட்சமா, 10 ஆண்டுகளில் 25 ஆண்டுகள்ல ஏகப்பட்ட லட்சம் மரங்கள்ங்க. நிறைய பேர் நடுறோம்னு சொன்னாங்க, நட்டாங்களான்னு தெரியல. ஆனா திருப்பூரை பசுமை திருப்பூராக மாற்றிய அமைப்பு இவர்களின் அமைப்பு. அது ஐயாவும் அதுல பெரிய பங்கு. திருப்பூர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, பொல்யூஷன் இருக்கிற ஊரை ரொம்ப பழைய காலத்து மரங்கள், சங்க பாடல்களில் சொல்லப்பட்ட மரங்களையெல்லாம் நட்டிருக்கிறாங்க. அங்க ஒரு நிகழ்ச்சியில இவர் ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப அருமையா பேசினார். அவர் ஒரு விவசாயி வேற, அவர் வீட்டில் இல்லாத மரங்களே கிடையாது. இந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டு, அதியமான் நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்ததாக ஒரு பழைய விஷயம் உண்டு. எங்களை பார்க்கும் போதெல்லாம் நெல்லிக்கனி கொடுக்கிறவர் இவர் தான். எங்களுக்கு இவர் தான் அதிசயமான், அதிகமான் கிடையாது. நெல்லிக்கனி வாங்குற அளவுக்கு நாங்க பேர் பெற்றவர்கள் இல்லை. அவர் பெருந்தன்மையில கொடுக்கிறார், ரொம்ப நல்லா பேசுவார். அந்த அணியில தொடர்ந்து பேசுவதற்கு திரு ராஜ்குமார் அவர்கள் +2க்கு பாடம் நடத்துறார். அவங்க எல்லாம் பரீட்சை எழுத போயிட்டாங்க, இவர் பட்டிமன்றத்துக்கு வந்தார். நான் கேட்டேன், எப்படி தம்பி அப்படின்னா, அவன் போட்டு சார், என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் எழுதுறதுதான் எழுதுவான், என்னைய பார்த்தா தப்பு தப்பா எழுதுவான், அதனால நான் இங்க வந்துட்டேன்டார். உலகத்திலேயே கஷ்டம் பாடம் சொல்லி கொடுக்கறது. யாரும் வாத்தியார்கள் இருக்கீங்களான்னு தெரியல, இந்த இருக்காருல்ல நிறைய பேர் இருக்காங்க. சவுந்தரபாண்டி தான் அந்த பிள்ளைகளை டான்ஸ் ஆடினாங்களா, அதுக்கு ஏற்பாடு பண்ணவர். அந்த பிள்ளைகள் மிக சிறப்பாக ஆடினார்கள். அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த மாதிரி ஆசிரிய பணியில இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது தெரியும். அதுல ஒருத்தர் இவர். அவர் கொஞ்சம் தைரியமா பேசுற இடம் பட்டிமன்றம் தான். ஏன்னா அங்க பேசும்போது பயந்து பயந்து பேசணும். அவங்க எப்ப ஆளை கூட்டிட்டு வருவாங்களோ தெரியாது. மத்தியான சாப்பாட்டுக்கு போனவன் அப்பாவோட வந்துடுறான். நீ என் மகனை இது சொன்னியா, பிச்சு விடுவேன். 4 மணிக்கு நீ வெளியே வா. வாத்தியார் பின்வாசல் வெளியே போயிடுறாரு, மெயின் கேட்டு பக்கம் வர்றது இல்லை. ஏன்னா ஒரு 3ஆம் கிளாஸ் பையனோட அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு ஓடிடுறாரு. அது என்ன சமூகம்னு நமக்கு தெரியல. குருவுக்கு மரியாதை தராத ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் இருக்கிறது. அது ஒரு பரிதாபமான நிலை. சில இடங்களில் குருவாக இருக்கிறவங்களும் மரியாதை தரும்படியாக நடந்துக்கிறது இல்லை. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால பொதுப்படையாக பார்த்தால் ஆசிரியர்களுக்கு நெருக்கடியான காலம் அது. இந்த மொபைலு டேப் எல்லாம் வந்த பிறகு பல ஆசிரியர்கள் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நொந்து போறாங்க. காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு போட்டுற வேலை இருக்கு. அதுக்கு ஆட்கள் இருந்தா கூட ஆசிரியர்களின் சுமை அதிகம். இந்த நிலையில ஒரு வாத்தியார் வந்து நிக்கிறாருன்னா எதை நம்பி வந்திருக்கிறார்? தர்மபுரியில இருக்கிற மக்கள் நம்ம பேசும்போது சந்தோஷமா கேட்பாங்க. அதிலும் குறிப்பாக ஆண்களேன்னு சொல்லும் போது எங்களை கைதட்டி வரவேற்று பாராட்டுவாங்கன்னு நம்பி வந்திருக்கிறார். ஏன்னா தர்மபுரிக்கு ஏகப்பட்ட பெருமை இருக்குன்னு ஐயா பேசும்போது சொன்னார். 18 வருஷம் முன்னாடி நான் நடிச்ச ஒரு சினிமா இல்லை, அது எனக்கே மறந்து போச்சு. அதுல ஒரு சீன் இருக்கும், சம்பந்தம் பேசுவார் மணிவண்ணன். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும்.
அந்த காட்சி எடுத்ததுன்னு எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அந்த வசனத்தை நாங்கெல்லாம் தர்மபுரிக்காரங்க வரதட்சணை கேட்க மாட்டோம்னு மணிவண்ணன் சொன்ன செய்திய இவ்வளவு காலம் கழிச்சு ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னா நம்ப முடியலையா? டாக்டர் கலைஞர் அவர்களை பத்தி சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களையும் ஃபேனை யாரையா போட்டது, ஃபேன் ஆஃப் பண்ணுங்கய்யா, ஏற்கனவே சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. இடைஞ்சல் பண்றதுக்குன்னே 2 கோஷ்டி வந்துருக்கு. நாங்களே தட்டு தடி மாதிரி மைக்கு செட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பிடணும் வேற. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தெரியுமா தெரியாதுங்க? தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கும்போது நான் என்னமோ நினைச்சேங்க. கலைஞர் அவர்களுக்கு தான் அவ்வளவு நினைவாற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 18 வருஷத்து பழைய வசனத்தை ஒருத்தர் சொல்லி தர்மபுரியிலும் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று இந்த கூட்டம் நிரூபித்தது. அதான் ஆச்சரியம். அதனால இந்த 2 பேரும் ஆண்களேன்னு பேசுவாங்க, பெண்கள் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல பல பேர் யூனிஃபார்ம்லயே வந்திருக்காங்க. அதெல்லாம் உலக சமுதாய சேவா சங்க யூனிஃபார்மா? அதான் பார்க்கவே ஒரு ரம்யமா பவித்திரமா இருக்கு. ஆழியாருக்கு போன ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் வேதாத்திரியத்துல படுத்தவர்கள், உலகுக்கு சொல்லி தருபவர்கள், மனவள கலையை மக்கள் மத்தியில் பிரபல்யமாக்குபவர்கள். ஏதாவது ஒன்ன கையில கத்துக்கணும், பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டால்தான் நீ தவறான திசைக்கு போக மாட்டாய். முன்பு இருந்ததை விட இந்த காலத்தில் தான் இது அவசியம் என்று உலகிற்கு உணர்த்துகிற மாபெரும் சேவை செய்கிறவர்கள். ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஏன் 2000க்கு முன்னாடி கூட இளம் பிள்ளைகளுக்கு இத்தனை கவனச்சிதறல் இல்லை, இத்தனை தடுமாற்றம் இல்லை, இத்தனை நெருக்கடி இல்லை. இன்று ஒவ்வொரு இளைஞனையும் அரவணைத்து அகல் விளக்கின் தீபத்தை 2 கைகளையும் கூப்பி நாம் பாதுகாப்பது போல நம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால், அவர்களது அகத்தை சுத்தம் செய்கிற அருமையான பணியை செய்கிற நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பேசுவதற்கு பெண்கள் சார்பில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் அடிக்கடி ஆடியாரிலே டேரா போடுறவங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு வேற என்று சொல்லுவாங்க. நான் வந்தது இல்லம்மா, ஒரு 2 தடவை வந்திருக்கேன், நல்லா இருக்கும்னா. அங்க இருக்கிற பலரோடு அவங்களுக்கு தொடர்பு உண்டு. அவங்க சம்பந்தி வேற அங்க இருக்கிறார் பாருங்க. சம்பந்தி ஒரு எங்க இருக்கிறார் பாருங்க, சாதாரணமா கிடைக்குமா என்ன? அவங்க சொல்றாங்க, பெண்கள் தான் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம். நாங்க எவ்வளவு செய்யறோம் தெரியுமா? இன்னைக்கு கவிதா ஜவஹரை அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க மாணவ பருவத்துல எனக்கு தெரியும். மாணவ பருவம் தானம்மா, இந்த காலத்துல சின்ன பொண்ணா பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பேச்சாளரா இருக்கிறாங்க. அவங்க இந்த தலைப்புல வந்து பேச ஒத்துக்கிட்டது ராம்ராஜ் காட்டன்ல கூப்பிடுறாங்க, நான் வர்றேன். இன்னைக்கு காலையில வேற ஒரு ஊர்ல பேசிட்டு சாப்பிடாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப சிரமம் இல்லைங்க அது. பெண்கள் டிராவல் பண்றது அவ்வளவு எளிமை இல்லை. ஆண்கள் எப்படி வேணாலும் போயிடலாம். மகளிர் வந்து டிராவல் பண்றது ஈஸி கிடையாது. அது அவங்க நிறைய செய்யறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த அணியில் பேசுவதற்கு திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள், அவங்க வந்து தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் பட்டம் மட்டும் இல்ல, முனைவர் பட்டம் மாணவர்களுக்கு கைடா இருக்கிறாங்க. பிஹெச்டி பண்றதுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல. யூனிவர்சிட்டியோட அங்கீகாரம் வேணும். நமக்கு நிறைய தெரியணும். அவன் என்ன டாபிக்ல பிஹெச்டி பண்ண போறான்னு தெரிஞ்சு அதை நாம அவனுக்கு கைட் பண்ணணும்.
அந்த மாதிரி ஒரு பெரும் பொறுப்புல இருக்கிறவங்க. அது எல்லாத்தையும் விட துணை முதல்வர் ஒரு கல்லூரிக்கு, அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு எங்களோட கார்ல வரும்போது வழி நெடுகு கல்லூரியோட தான் பேசினாங்க. அங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன பிரச்சனை, நான் வெளியே ஊருக்கு வரும்போது தான் பிரச்சனையெல்லாம் வருமா? அவர் எங்களோட பேசும்போது ஒரு முகம் இருக்கும், அங்க பேசும்போது வேற முகம் இருக்கும். ஆமாங்க, அது கஷ்டம் தானே. அந்த மாதிரி அதிகாரத்தில் இருந்தாலும் அன்பாக இருக்கிற ஒரு சிறந்த பேச்சாளர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். அவங்களும் பெண்கள் சார்பில் பேச போறாங்க. இப்ப நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீங்க வந்திருப்பது 2 காரணத்துக்காக. ஒன்னு, உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிளை இருப்பதால் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நிறைய கூட்டம் தெரிகிறது. ஒசூர் கிளையினுடைய சார்பில் நிறைய வந்திருக்கிறீங்க. அடுத்தது, ராம்ராஜ் காட்டன் கிளை திறப்பு விழா வரப்போகிறது என்ற சந்தோஷத்துல வந்திருக்கிறீங்க. 2 விஷயம் வந்திருக்கிறீங்க. அதனால இந்த கூட்டத்துல எங்களுக்கு கிடைத்த நேரத்துக்குள்ள இந்த பட்டிமன்றத்தை நடத்திடுறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. மணி 8 ஆகுது. 9க்குள்ள முடிச்சிடலாமா, இல்ல அதுக்கு முன்னாடி முடிக்கணுமா? இல்ல இட்லி ஆறி போகும்யா. சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். ஏன்னா நம்ம 7க்கே தொடங்கி இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பிந்தினதுனால சீக்கிரம் முடிச்சிருவோம். நீங்க உற்சாகமா இருந்து கூட்டத்துல ரசித்து ஆதரவு தந்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி, ஐயா நாகராஜன் அவர்கள், அவரே ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேட்டியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல. நிறைய நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறார். 1330 மந்திரங்களை தெரிந்து வைத்திருப்பது முக்கியம் அல்ல, அதுல ஒன்ன கையில் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்வதுதான் முக்கியம்னு அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இது குறளையும் வச்சுக்கலாம். 1330 குறளையும் ஒருத்தன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருக்கிற ஒரு குறள், மனத்துக்கண் மாசில நாதல், அந்த ஒரு குறளை கையில வச்சுக்கிட்டானா அவன் முன்னேறிடலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒரு குறள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், ஒரு குறள். அதை எடுத்துக்கிட்டே நீ முன்னேறலாம்னு மிகவும் முன்னேறிய ஒரு தொழில் அதிபர் சொல்கிறார் என்றால் இளம் தலைமுறைக்கு அது போகத்தானே செய்யும். அவர் பேட்டிகள் எல்லாம் நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவர் எங்களோடையும் பட்டிமன்றம் பேசியிருக்கிறார், கல்யாண மாலையிலே பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அவர் சிறந்த அறிவாளி, சிந்தனையாளர், பேச்சாளர்ன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு நேரம் கருதி சுருக்கமா முடிச்சுக்கிட்டார். அதனால இத்தனை பேர் இருக்கிற அவையில ஆண்களா பெண்களா பாரம்பரியத்தை இன்றும் யார் காப்பது என்ற அந்த தலைப்புல பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். ஆண்களே என்று சொல்ல ஆண்கள் அத்தனை பேரின் சார்பிலும் மேல வேற உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரியும் சினிமால தான் பால்கனி இருக்கும், ஆனா கல்யாண மண்டபத்துல ஒரு பால்கனி இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு. சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஆண்கள் சார்பில் வெற்றி கொடி நாட்ட வருகிறார் தனபால் அவர்கள். அவரை அத்தனை பேர் சார்பாக அழைத்து அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், குருவே துணை. இந்த உலகம் சிலவற்றை மட்டும்தான் அன்னார்ந்து உயர்ந்து பார்க்கும். பணம் என்று வருகின்ற பொழுது அமெரிக்க டாலரை இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். வீடு என்று வருகின்ற பொழுது ஐரோப்பிய வீடுகளை இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். சமையல் உணவு என்று வருகின்ற பொழுது சீன உணவை இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கும். ஏன் படிப்பு என்று வருகின்ற பொழுது கிரேக்கத்தை அன்னார்ந்து பார்க்கும். ஆனால் பண்பாடு என்று வருகின்ற பொழுது இந்த உலகம் இந்தியாவைத்தான் அன்னார்ந்து பார்க்கும். அத்தகைய இந்தியாவின் கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை இன்றளவும் பேணி காத்து வருகின்ற ராம்ராஜ் நிறுவனத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
நிறுவனத்தினுடைய தலைவர் எனது உறவு அண்ணன் நாகராஜ் அண்ணா அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சான்றோர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்தில் பாங்கறிந்து ஏறி இருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்திற்காக சொல்லுவதில்லை, பட்டிமன்றங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தை இன்றளவும் பேணி காத்து வருகின்ற எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு மேடையில் உங்களையோடு சேர்ந்து 3 பேர் என்றுதான் நான் நினைத்தேன். என்னைய விட்டுருங்க ஐயா. நடுவரை தவிர்த்து விட்டால் பெண்கள் 2 பேர், ஆண்கள் 2 பேர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் மேடை ஏறிய பிறகுதான் தெரிகிறது, பாரம்பரியத்தை கட்டி காத்து வருபவர்கள் 4 பேர் மேடையிலே இருக்கிறோம். ஜெயராமையும் அவருடைய மகன் காளிதாசும் இருக்கிறார்கள் என்று நான் மேடையிலே பார்த்தேன். அங்கேயும் வாரிசா? ஜெயராம் அண்ணனை ஏன் நாகராஜன் விளம்பரத்தில் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், பாரம்பரியத்துக்கே சொந்தக்காரர் ஜெயராம் அவர்கள். சென்ற வாரம் கோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஜிடி நாயுடுன்னு ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிடி நாயுடு படத்துல ஜெயராம் அவர்கள் டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசரா நடிக்கிறாரு. அந்த ஆபீசர்ல நான் ஒரு ஐடி ஆபீசரா ஒரு சின்ன வேடத்துல நடிக்கிறேன். இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். முதல் நாள் போன, நீங்க தான் தம்பி இவர் தான் நடிக்கிறாருன்னு அறிமுகப்படுத்தணும்னு சிரிச்சாரு. 5 நாள் ஷூட்டிங் நடந்தது. 2வது நாள் நான் போனவுடன், தமாஸ் இல்லைங்க, 500 ரூபாய் பேமெண்ட் வாங்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட் நானு, 50 லட்சம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஜெயராம் அண்ணா. ஆனால் மறுநாள் பார்த்தவுடன், வாங்க பேச்சாளரே வாங்க என்று அந்த பாரம்பரியத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பாரம்பரியத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். மாதவன் நடிக்கிறார். அதுல மாதவன் ஜிடி நாயுடா நடிக்கிறாருங்க. இவர் டிஆர். சம்பளத்துல வெளியே சொல்லாதீங்க. நடுவர் அவர்களே, வித்தியாசத்தை சொல்ல வந்தேன். சரி சரி. நீங்கள் தொகுப்புரையிலே சொன்னீர்கள், பாரம்பரியம் என்று சொன்னால் வழி வழியாக வருகின்றதை நாம் திரும்ப செய்கிறோமா என்பதுதான் பாரம்பரியம். அது உணவிலாகட்டும், உடையிலாகட்டும், உறவுகளிலாகட்டும், கலாச்சாரத்தில் ஆகட்டும், விருந்தோம்பலில் ஆகட்டும், எல்லாவற்றிலும் இன்று இருக்கிறதா என்று பார்த்தால், அதை கட்டி காப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. பாரம்பரியத்தை காக்க வேண்டும், இருவரும் சேர்ந்துதான் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? திசையை 8ஆக பிரித்தார்கள் தமிழர்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்று திசையை 8ஆக பிரித்தான் தமிழன். திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக வகுத்தான், சரிகம பதனி என்று. இசையை 7ஆக வகுத்த தமிழன் சுவையை 6ஆக வகுத்தான், இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு என்று. சுவையை 6ஆக பிரித்த தமிழன் வாழுகின்ற நிலத்தை 5ஆக பிரித்தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. நிலத்தை 5ஆக வகுத்த தமிழன் சுவாசிக்கின்ற காற்றை 4ஆக வகுத்தான், வாடை, கோடை, கொண்டல், தென்றல் என்று. சுவாசிக்கின்ற காற்றை 4ஆக வகுத்த தமிழன் தாம் பேசுகின்ற தமிழ் மொழியை 3ஆக வகுத்தான், இயல், இசை, நாடகம் என்று. பேசுகின்ற மொழியை 3ஆக வகுத்த தமிழன் வாழுகின்ற வாழ்க்கையை 2ஆக பிரித்தான், அகம், புறம் என்று. அன்பின்கினிய சான்றோர் பெருமக்களே, வாழ்க்கையை கூட 2ஆக பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை 1ஆக வைத்தான், அதை உயிருக்கு மேலாக வைத்தான். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். நடுவர் அவர்களே, ஒழுக்கம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது உணர்வு சார்ந்ததும் கூட. அந்த உணர்வு சார்ந்ததை இன்று யார் பேணி காக்கிறார்கள் என்று பார்த்தால், பாரம்பரியத்திலேயே தலையாய் இருப்பது விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை யார் பார்க்கிறார்கள்? ஒரு சின்ன விவாதம், நீங்களே உங்களுக்குள்ளேயே மனக்கண்ணோட்டத்தில் விடுங்க. ஆண்கள் உறவுகளை, நண்பர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. எதுக்கு? ஒரு கிளாஸ் காப்பி தண்ணினாலும் கொடுக்கலாம், இல்ல ஒரு நேரம் சாப்பாடு போடலான்ட்டு பாரம்பரியம் மாறாமல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உனக்கு சமைச்சு போடுறதே எச்சு, கூட 4 பேர்த்த கூப்பிட்டு வந்துருவேன். கூப்பிட்டு வந்து அதைய பண்ணு, இதைய பண்ணு, அப்படி இப்படின்னு பன்னாட்டு வேற பண்ணுவேன். எல்லா வீட்லயும் சொல்றது தானுங்க.
கடைசியில பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு வாங்க சாப்பிடுறதுன்னு பார்த்தா சாப்பாடு பண்ணுனது இல்ல, குக் பண்ணி நம்மளுக்கு பரிமாறுறது இல்ல, எல்லாம் புக் பண்ணி பரிமாறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நடுவர் அவர்கள் சிரமம்னு பாக்குறாங்க. குக் பண்றதுக்கு புக் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? புக் பண்ணி வந்த சமையல்ல வாசமும் சுவையும் இருக்கு, ஆனா குக் பண்ணி போட்ட சமையல்ல மட்டும்தான் பாசமும் பண்பாடு இருக்கும். தயவு செய்து நீங்க திருவிழான்னு வந்துருச்சுன்றீங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஆண்கள் பட்டினியாக இருந்து விரதம் இருந்து நாக்குல அழகு குத்தி காவடி எடுப்பான், பாரம்பரியத்தை மாறாம. பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அழுங்காம வலிக்காம அள்ளக்காது குத்திட்டு கம்மன் இருந்துக்குவாங்க. இல்ல மாற்று கருத்து இருக்குங்களா? இல்ல இல்ல, யோசனை பண்ணி பாருங்க. அழகு குத்துன நிலையில உங்களை பார்த்திருக்கோம். நடுவில் ஒரு காலத்துல நம்ம கம்மன் கடுக்கன் போட்டிருந்தோம், கூந்தல் போட்டிருந்தோம். இப்ப என்ன படிப்படியா நம்ம அழகா கட்டிங் பண்ணி கரெக்டா பாரம்பரியத்தோட இருக்கிறோம். ஆனா பெண்களை பாருங்க, நான் குறை சொல்லல, பெண்களை குறை சொல்லுவதற்காக வல்ல, சொல்ல முடியாதுல்ல. ரொம்ப தூரம் இங்க கோயம்புத்தூர் பிரச்சனை இல்ல. சடைய பின்னி அந்த பாரம்பரியத்தோடு இருந்த பெண்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஃப்ரீ ஹேர் என்ற கலாச்சாரத்துக்கு பாரம்பரியத்திலிருந்து மாறி இருக்கிறார்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கிறது. நீங்க சடையும் பின்றதில்லை, குடும்பத்துல உறவுகளோடும் பின்றதில்லை, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது. சார், வீட்டுல அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறது ஒவ்வொரு ஆம்பளையோடைய மிகப்பெரிய ஆசை. பெத்த தாய் தகப்பனை விடணுங்கிறது எந்த ஆம்பளைக்கும் இல்லாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாரம்பரியத்தை நெஞ்சுல சுமக்கிறோம். சிரவணன் தாய் தகப்பனை காவடியில சுமந்த மாதிரி நாங்க. ஆனா விடுறீங்களாமா நீங்க? நீங்க பாரம்பரியத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் பாருங்க. ஒன்னா உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். என்னால வடிச்சு கட்டி போட முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதிரணியில வந்து கவிதா கேட்பாப்ல, நாங்க சொன்னோம் உங்களுக்கு எங்க புத்தி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க வீட்டுல இந்த கவிதா மாதிரி அங்க ஒரு கவிதா இருக்குப்பாப்ல இல்லைங்க, கேட்டிருப்பாப்ல இல்லைங்க. முந்தின பட்டிமன்றத்துல கேட்டாங்களோ? வீட்லயும் கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி கேட்பாங்க. ஆனா நாங்க ஏன் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? ஆண்களுடைய குற்றச்சாட்டு இல்ல. ஏன் அப்பா அம்மாவை கூட துறக்க சொல்லி மனைவி சொன்னவுடன் ஏற்றுவதை போல வாழ்கிறோம் தெரியுமா? எங்களுக்கே அப்பா அம்மா தேவைப்படும் போது எங்க குழந்தைக்கு அம்மா வேணுமேங்கிறதுக்காக, அப்பா வேணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டு. இது மாதிரி சமாளிப்பு யாருமே செஞ்சது இல்லை. நடுவர்களே, ஜல்லிக்கட்டை இன்னைக்கு இதுவரைக்கும் கட்டி காக்கிறது ஆண்கள் தானே? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மாடு பிடிக்கிறதே ஆண்கள் தானே. மாடு பிடிக்கிறது ஆண்கள், மாட்டை வளர்ப்பது ஆண்கள், மாட்டை மட்டுமில்ல வீட்டையும் கட்டி காத்து கொண்டிருப்பது நாங்கள் தான் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு காலையில நம்ம நாமக்கல் கோயிலுக்கு போனோம்ங்க. அங்க லட்சுமி நரசிம்மர் ஆகட்டும், லட்சுமி நாராயணன் சாமி ஆகட்டும், ரெண்டு பேருமே கழுத்துல அவ்வளோ பெரிய டாலர், மகாலட்சுமியுடைய டாலர், அவ்வளவு பெரிய டாலர். ஆண் சாமி பெண் சாமியை தன்னுடைய இதயத்துல சுமந்து இருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான். ஆண்களுடைய மணிப்பரிசு பாருங்க, எல்லாத்துடைய மணிப்பரிசுல உங்களுடைய மனைவி போட்டோ வச்சிருப்போம். பாரம்பரியத்தை நெஞ்சில சுமக்க முடியலன்னு பணத்தை எப்படி முக்கியமா பாதுகாக்கிறோமோ அது மாதிரி மனைவியும் பாதுகாக்கிறோங்கிற அர்த்தம் தான் மணிப்பரிசுல வச்சிருக்கோம். மணிப்பரிசுல வச்சா பத்திரமா இருப்பாங்க. இது மாதிரி யாருமே சொன்னது இல்லையா அந்த டெக்னிக்? மணிப்பரிசு இருக்கா ஐயா? எல்லாரும் மணிப்பரிசு வச்சிருக்கிறோம். ஆனா எங்க வீட்டு அம்மனியும் என்னோட போட்டோவை வச்சிருந்தது. நான் நினைச்சேன் அவ்வளவு பாசம் நினைச்சேன். எதுக்குமா வச்சிருக்கிறேன்னு இல்லைங்க, இதை பார்த்தா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது மாதிரி அப்படின்னு பில்டப் கொடுத்தது. நான் சொன்னேன், கல்லூரிகள்ல போய் நான் பேசினாத்தாமா மாணவர்களுக்கு நம்பிக்கை வருது, ஆனா என் போட்டோவை பார்த்தாலே என் மனைவிக்கு நம்பிக்கை வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது இருக்கிறதுனாலதான் பேய் பிசாசு காத்து கருப்பெல்லாம் எனக்கு அண்டது இல்லைன்னு. நீங்க என்ன தாயத்தா? நடுவர்களே, நாங்க மணிப்பரிசுல மனைவிய சாமியா பாக்குறோம், ஆனா எங்களை பேயா பாக்குறாங்கிற வித்தியாசம் தான். பாரம்பரியத்துல நிறைய சொல்லலாம், நிறைவா சொல்லுகிறேன், எத்தனையோ சொல்லலாம் என்று நினைத்தேன்.
தாலியை கழட்டிக்கிற கலாச்சாரம் வந்திருக்கு. வேதனையோடு நான் சொல்றேன். பல பேர் இல்ல, சில பேர் தாலியை கழட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போறது, சினிமா தியேட்டருக்கு போறது இருக்குது. அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை சிந்தித்து பாருங்கள். தாலியை கழட்டி வைக்க கூடாது. 1/4 பவுன் தாலியே உங்களுக்கு சுமையா இருக்குதுன்னு சொன்னா பாரம்பரியம் மிக்க இந்த கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி சுமக்க போகிறோம் என்று சொல்லி விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். பாரம்பரியத்தை கட்டி காப்பது. விட்டு கொடுப்பது பெண்களை விட ஆண்கள் தான் விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து, ஆண்கள் விட்டுக் கொடுப்பதால் தான் உலக அளவிலே தமிழ் குடும்பங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமா ஷூட்டிங்ல இருந்து லீவு போட்டுட்டு வந்திருக்கிறார். அது என்னவோ தெரியல, பட்டிமன்றம் பேசுற எல்லாரையும் சினிமாவை கூப்பிடுறான். அது ஒரு முக்கியமான என்ன ரோல்? அது டிஆர்ஓவா, ஐடி ஆபீசர். ஐயோ பயமால இருக்கு. இப்போதைக்கு யாரையாவது பயமுறுத்தணும்னா ஐடி இடினோம்னா பயமாயிரும். அவங்க 2 பேரும் எப்ப வருவாங்கன்னு யாருக்கு தெரியாது. எங்க வருவாங்கன்னு வேணா தெரியும், அது தெரியும். ஆனா எப்ப வருவாங்கன்னு தெரியாது. ஐடி ஆபீசரா இருக்கிறார் பாருங்க. அந்த வேலையை 5 நாள் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறார். நடிக்கிற ஒரு ஆற்றல் அவர் வந்திருக்கிறார். இவர் படத்தை அந்த அம்மா பேய் பிசாசு அண்டாம இருக்கணும் வச்சிருக்கிறாங்கன்னா என்ன ஒரு வருத்தம். யா சிறந்த பேச்சாளர், தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசுறார். நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒழுக்கம் ஒன்னொன்னா சொன்னார் பாருங்க. திசைகள் 8, ஸ்வரங்கள் 7, சுவைகள் 6, வரிசையா வந்து தமிழ் 3, அடுத்தது வாழ்க்கை 2, அகம்புறம், இல்லறம், துறவரம், எது வேணாலும் வச்சுக்கலாம். கடைசியா ஒழுக்கம் 1. ரொம்ப அழகா பேசினார். நல்லா பேசினாரா இல்லையாங்க? எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, ஆண்கள் பேசும்போது ஆண்களே அமைதியா இருக்கீங்க. ஏன் ஐயா விட்டு கொடுக்கறதுனா இந்த அளவுக்கு? ஐயா ஆண்கள் கொஞ்சமாவது உற்சாகமா இருக்குது. நீங்க படம் எடுக்க வந்தீங்களா, பேச வந்தீங்களா? கேட்கலாம், கை தட்டலாம் இல்லையா? கூட்டத்தில் அவர் வந்து பேசுறாரு, ஐயா பேசுறாருல, அது ரொம்ப ஈஸி. கூட்டத்தில் உட்கார்ந்து பேசுறது ரொம்ப எளிமையானது. மைக்கில் நேரம் நின்று ஒரு தலைப்புல 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறதுதான் கஷ்டம். கூட்டத்தில் சவுண்ட் விடலாம், ஓய் அப்படின்னலாம். இப்போ எல்லா இடத்துலையும் கத்துறாங்கல்ல, கடவுளே அஜித்தே அப்படி சொல்லாதீங்கன்றாரு அஜித். கூட்டத்தில் கத்துறாங்க இளைஞர்கள், அப்படி கத்திடலாம். நான் ஒரு மைக்கு கொடுத்து ஒரு இடம் கொடுத்து பேச சொல்றது அவ்வளவு எளிமையான வேலை இல்லை. அது அதை ஒருத்தர் செய்து, அதுவும் முதல் பேச்சாளரா வந்து பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கிறது. பாராட்டணுமா இல்லையா? அதுக்காக சொல்றது. இவ்வளவும் பேசிட்டு அமைதியா அவர் உட்கார்ந்துட்டார். இப்பதான் இருக்கு பிரச்சனை. பெண்கள் கம்மியா வந்திருந்தாலும் விட மாட்டாங்க. காரணம், பேச போறது திருமதி கவிதா ஜவஹர். வாங்கம்மா. பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாருக்கே மாமனாராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிற நடுவர் அவர்களே, முதல்ல சொன்னது இல்ல, 2வது சொன்னது ஆமா. 2மே ஆமாதான், 2 இல்ல. 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, தர்மபுரியில் பிரம்மாண்டமான ஒரு கிளை திறக்க காத்திருக்கிற ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவர் ஐயா அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட நடிகர் திரு தனபால் அவர்கள் வந்தார்கள். பச்சைக்கிளி மாதிரி ஒரு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் நடிக்க போனாரா. முதல் நாள் ஜெயராம் அவர்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க.
மறுநாள் இவர் போன உடனே ஜெயராம் ஐயா அவர்கள் எழுந்து வணக்கம் சொல்லியிருக்கிறார். இது ஆண்கள் தானே இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள். இவர் உட்கார்ந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரர் அவர்களே, கேரளாவை பொறுத்த வரைக்கும் பண்பாடும் பாரம்பரியமும் தாய் வழி சமூகத்திலிருந்து வருகிறது. ஒருவரை முதல் நாள் பார்த்து மறுநாளே வணக்கம் சொல்லுகிறார் என்றால் அது அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம் என்பதை நமக்கு இதெல்லாம் அவசியம் ஐயா. நாம வாங்குற 500 ரூபாய்க்கு இதெல்லாம் தேவையா? அத சொல்லாதீங்கன்னு சொன்னேன். இதுல நாங்கெல்லாம் புக் பண்ணி என்னைய சொன்னாரு பெரிய டீராஜ் குக் பண்ணி சமைச்ச காலம் போய் புக் பண்ணி சமைக்கிறோம். இங்க எத்தனை பேருங்க புக் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? யார் புக் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுல இன்னைக்கு காலையில கோதுமை உப்புமா செய்யறேன்டா, உடம்புக்கு நல்லதுன்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பசங்களுக்கு செஞ்சு வைப்போம். நாம சாப்பிடுவோம், பொம்பளை பிள்ளையும் சாப்பிடுவோம். இந்த பையன் என்ன செய்வான் தெரியுமா? உப்புமாவை நீயே சாப்பிடு, நான் புக் பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் நூடுல்ஸ் புக் பண்ணி சாப்பிடுவான். ஏன் ஒரு காலத்துல வீட்டுல சாப்பிட பிடிக்காம ஹோட்டல்ல கூட போய் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுக்கு, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுக்கு. இத பூரா செய்யறது யாருன்னா நம்ம தனபால் அண்ணா சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடத்து காலேஜ் பசங்க தான் இதை செய்யறாங்களே தவிர பொம்பளை பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. சிரமப்பட்டாவது அம்மா செஞ்சுட்டாங்களே வீணா போயிடக்கூடாதுன்னு உப்மாவை சாப்பிடுறது, நம்முடைய பாரம்பரிய உணவை இன்னைக்கு பின்பற்றுவது எங்க பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார். பெண் பிள்ளைகள் ஹோட்டல்ல சாப்பிடுறதே இல்ல. சாப்பிடுவாங்கயா, இவர் சொன்ன மாதிரி புக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. என்னைக்காவது அவங்க சாப்பிடுவாங்க. போயிட்டு மைக்க ஒரே அளவா வைங்க. என்னையா பண்றீங்க? மைக் போட தெரிஞ்ச ஆள் இருக்கா இல்லையா? அங்க யாராவது லேடி மைக் செட்டுக்காரங்கன்னா நமக்கு நல்லா வைப்பாங்க. நீங்க எல்லா ஊர்லயும் அப்படி ஏமா இத்தனை வருஷமா ஒரு லேடி கூட மைக் செட் ஏமா போடல? இப்படி ஊனு சத்தம் போடுறது உங்க சத்தமே தாக்கலைன்றது. அதுலயே ஆண்கள் பொழப்புல கை வைக்கணும் விட்டாயா? இல்ல இவர் எவ்வளவு சிந்திக்கிறார் பாருங்க. அன்னைக்கெல்லாம் ஆண்கள் குடிமை வைத்து கடுக்கன் போட்டிருந்தோம். அப்புறம் எவ்வளவு நாங்க மாடர்னா கிராஃப் வெட்டிக்கிட்டோம். அன்னைக்கு பெண்கள் கொண்ட போட்டிருந்தீங்க, இன்னைக்கே லூஸ் கேர் விடுறீங்க. இதுதான் அர்த்தமான பேச்சாயா? நீங்க அன்னைக்கு மாதிரியே குடிமை வச்சுட்டு இன்னைக்கு எங்களை சொன்னா நியாயம். நீங்க மட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுவீங்களா? நாங்க அப்படியே இருக்கணுமா? ஏன் கொஞ்சமா அநியாயமா இல்லையா? நீங்களும் குடிமை வைங்க. ஐயா நான் இன்னைக்கே கேக்குறேயா, நம்ம ரேவதி மேடம் அவங்களும் ஒரு கல்லூரியில வேலை பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறவங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, அவங்க சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும்போது இவங்க 2 பேரும் என்ன ஆடை உடுத்துவாங்க? பேண்ட் ஷர்ட். ஆனால் நாளைக்கு கல்லூரிக்கு போகும்போதும் ரேவதி அம்மா சாரி கட்டிட்டு தான் போவாங்க. பெண் ஆசிரியர்கள் சாரி கட்டிட்டு தான் வர்றாங்க. ஆனா ஆண் ஆசிரியர்கள் காரணம் அவங்க கல்லூரி செந்தமிழ் கல்லூரி. எல்லா கல்லூரியிலயும் அப்படித்தாங்கயா. இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் அப்படி இல்ல. நம்ம பகுதியில நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். பெண் ஆசிரியர்கள் சேலை தானே கட்டுறாங்க. அப்ப இன்னைக்கும் பாரம்பரியத்தை பெண்கள் தான் போட்டுக்கிறார்கள். இவங்க மேடையில மட்டும் இப்படி ஏமாத்துறாங்க. வேட்டி சட்டை போட்டு வந்தா அவர் ஒரு வேட்டி சட்டை கிஃப்ட் கொடுப்பாரு, ஓட்டிக்கோ கட்டிக்கோன்னு கட்டிட்டு போலாம். இது வேற இருக்கா? தெரியாதா உங்களுக்கு? திருநெல்வேலியில கொடுத்தாங்கல்ல, அவர் ஏதோ நிம்மதியா உட்கார்ந்துருக்காரு. வந்ததுல இருந்து என் ரேவதி அக்கா சொன்னாங்க திருநெல்வேலியில கொடுத்தாங்க, ஏன் தர்மபுரியில கொடுக்க மாட்டாங்களா? நான் சொன்ன நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கொடுப்பேன். உங்களுடைய இந்த பாரம்பரியம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் பெண்கள் தான் செய்ய முடியும். இதுல நாங்க சொல்லுவோமா உங்களுக்கு புத்தி எங்க போச்சுன்னு சொல்லுவோமா? எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்குது. புத்தி இருக்கிறவங்களை பார்த்துதாங்க அப்படி சொல்லுவோம், எல்லாரையும் பார்த்தாலும் அப்படி சொல்ல மாட்டோம். இது பாரம்பரிய விரோதம். இதுல இவங்க அம்மாவை கொண்டு போய் நம்ம கூட சொல்றோமா? அதனால இவங்க அப்படியே கேட்டுறாங்க. எங்க தேவையில்லாத எத்தனையோ மோசமான பழக்க வழக்கங்களை நிறைய ஆண்கள் கடைபிடிக்கிறீர்கள். அதை விட சொன்னா ஒருத்தர் விடுறது கிடையாது, அம்மா அப்பா விடுனா விட்டுறதான். இன்னும் அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சு. மனைவி படத்தை மணிப்பர்சிலேயே வைத்திருப்பாரா? ஆமா, யாராவது பிக் பாக்கெட் அடிச்சு அப்படியே போய் தொலையட்டும் அப்படின்னு. நாங்களாம் மணிப்பர்ஸ்ல வைக்க மாட்டோம். எங்களுக்கு ஹேண்ட்பேக்லயே வைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்கள் கணவரை நாங்கள் மணிப்பர்சில் வைப்பதில்லை, மனசுலயே வைத்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் இப்படி அல்பத்தனமாலும் தூக்கிட்டு அலைய மாட்டோம். தெரியாது. இதுல ஆண் பெண்களை இவங்க சாமியா பாக்குறாங்களா, இவங்களை அவங்க பேயா பாக்குறாங்களா? யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி அப்படித்தானே பாப்பாங்க. ஓ, இதெல்லாம் பேயா இருக்குன்றீங்க? அவர் சொன்னதை நான் சொன்னேங்க. நீங்க சொல்றதுக்கு தான் நான் கேக்குறேன்.
ஏன் நம்ம சொல்றோம் பாரம்பரியம் இன்னைக்கும் அப்படின்னு. பாரம்பரியம்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, தமிழன் அதை 7ஆ பிரிச்சான், 8ஆ பிரிச்சான், 9ஆ பிரிச்சான், வந்ததுல இருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒண்ணு சேருங்க முதல்ல. பாரம்பரியம்னா என்ன? உணவு நம்மளுடைய பாரம்பரியம், உடை நம்முடைய பாரம்பரியம், பக்தி நம்முடைய பாரம்பரியம், கலைகள் நம்முடைய பாரம்பரியம், குலதெய்வ வழிபாடு நம்முடைய பாரம்பரியம், விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம், இயற்கையை காப்பாற்றுவது, காடுகளை வளர்ப்பது நம்முடைய பாரம்பரியம், பழைய பாரம்பரிய கட்டடங்களை பத்திரமாக வச்சிருப்பது நம்முடைய பாரம்பரியம். இது எல்லாத்திலையும் யார் முன்னாடி நிற்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் முன்னாடி நிற்கிறார்கள். அதை அழிப்பதில் தான் ஆண்கள் முன்னாடி இருக்கிறார்கள். உணவு இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான உணவு செய்யறோமா இல்லையா? நான் ஆழியார்ல உணவு நல்லா இருக்குன்னு சொன்னதே அதாங்க. அங்க பாரம்பரியமான உணவை இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, அடையங்கப்ப அந்த கோதுமை கஞ்சி அவ்வளவு சுவையாக இருக்கும். அப்ப அந்த பாரம்பரியத்தை உடை விஷயத்திலும் சரி, கோதுமை நம்ம ஊர் உணவு, ஐயா நம்ம ஊர் உணவு ஆரோக்கியமான உணவு. இன்னைக்கு கம்ப மக்கா சோளத்துல நம்ம செய்யலையா? இன்னும் நம்ம கழிக்கின்றலையா? நீங்க என்ன ஆண்கள் அன்னைக்கே ஒரு சைடா இல்லம்மா தெரிஞ்சு நீங்களே விளக்கமா சொல்றீங்களா? எவ்வளவு விளக்கமா பேசுறீங்க. ஆரோக்கியம் நம்ம பாரம்பரியம் இல்ல. ஆரோக்கியம் எங்க கிடைக்குதோ அதை நம்ம வாங்கிக்கணுமா இல்லையா? சாப்பிட்டுருக்கீங்க, அந்த நன்றிக்கு பேசிட்டா ஆண்கள் உணவு என்ன சாப்பிடறாங்க? நாங்க கூட கோதுமை வைக்கிறோம் வைங்களேன், இவங்க ரோட்டோரத்துல விற்கிற பானிபூரி பூரா வாங்கி யாருங்க சாப்பிடுறது? அதை வாங்கி சாப்பிடறதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அது லேசா அப்படி கொட்டி அதுக்குள்ள உருளைக்கிழங்க வச்சு அதுக்குள்ள அவன் எத்தனை நாள் வச்சிருந்தானோ பச்சை கலர்ல ஒரு மோசமான ஒரு ரசம் அதையும் ஊத்தி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாதான், வாயை திறந்து அப்படியே லொபக்கென்று போட்டு மூடிவிட வேண்டும். பூரா யார்? இந்த 2 கேஸ் தான். நீங்க இப்ப இவங்க 2 பேரையும் விடுங்க, ரோட்ல நின்று பானிபூரி சாப்பிடுவாங்க. சரி, ஆனா உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. வீட்டுல செஞ்சு வேணா சாப்பிடுமே ஒழிய வெளியில பானிபூரி எல்லாம் செய்றீங்களா? ஆமாங்க, இப்ப அதெல்லாம் ரெடிமேடா வந்திருக்கு. இவங்க ரோட்ல சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அதையும் வீட்டுல செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுறதும் இவங்க தான். அதே மாதிரி பாருங்க, கலைகள் இன்னைக்கு இதே மேடையில நம்முடைய பரத கலையை யார் அவ்வளவு சிறப்பாக இந்த மேடையில் அரங்கேற்றினார்கள் என்றால் பெண் குழந்தைகள் தான் அரங்கேற்றினார்கள். ஒரு பெண் ஆசிரியை தான் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் பாருங்க ஐயா, உண்மைதானே? இதுவரைக்கும் அந்த நடனமா இருக்கட்டும், இன்னும் பாரம்பரிய பாடல்களாக இருக்கட்டும், யார் மூலமாக அது கடத்தப்படுகிறது என்றால் பெண்கள் மூலமாக தான் கடத்தப்படுகிறது. விளையாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் விளையாட்டு, கபடி விளையாட்டுல போய் என்ன காரியத்தை ஒருத்தன் பண்ணி வச்சிருந்தான் பாருங்களா? தோத்து போயிட்டான்னு ஒரு பள்ளி மாணவன் தோக்கடிச்ச ஒரு மாணவனை என்ன பண்ணி வச்சிருக்கான் திருநெல்வேலியில். எவ்வளவு வேதனையா இருக்கு. அது வேற காரணம்னு சொல்றாங்க. எது கேட்டுங்கய்யா, அந்த விளையாட்டுல அதை காமிக்க கூடாது இல்ல? நம்மளும் தாயம் விளையாடுறோம், எத்தனை தடவை நம்மளை வெட்டி வெட்டி வெளியில விரட்டி விடுறாங்க. ஒரு நாளா வருத்தப்பட்டிருக்கோமா? திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு தாயம் போட்டு நாங்கள் உள்ளே வரவில்லையா? பெண்கள் விளையாட்டு என்னைக்குமே ஆபத்தாக இல்லாமல் அது பாரம்பரியத்தை போற்றுவதாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு. தாயத்துல உள்ள வர்றது அவ்வளவு பெரிய தியாகம், பெரிய கஷ்டம். நீங்க தாயம் போட்டுருந்தா பாப்போம். ஆமாமா, அவன் தாயம் போட்டு கிடக்கான். பக்தி நம்முடைய பாரம்பரியம் தானே. கொரோனா காலத்தில் எல்லா கோவில்களும் அடைக்கப்பட்ட போது கூட வீட்டில் பூஜை அறை என்றைக்கும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது என்றால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப விளக்காகிய பெண்கள் அதை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். 10 பெண்கள் இருந்தாலும் வேகமா கைதட்டுறாங்க. இல்லைங்க, உண்மையை சொல்றதுனால கைதட்டு. இல்ல இல்ல, அதாம்மா உண்மைக்கும் பெண்மைக்கும் நெருக்கம் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க விவேகானந்தர் தான் ஒரு வார்த்தை சொன்னார். ஆங்கிலேயர்கள் நிறைய நாடுகளை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் அடிமைப்படுத்திய நாடுகளில் எல்லாம் ஆங்கிலேய சமயத்தை, ஆங்கிலேய பண்பாட்டை தான் பின்பற்றினார்கள். இந்தியாவில் அந்த அளவுக்கு அவர்களுடைய பண்பாட்டை நாம் பின்பற்றவில்லை. ஏனென்றால் எங்கள் இந்திய தேசத்தின் பண்பாடும் பாரம்பரியமும் எங்கள் தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று விவேகானந்தர் பதிவு செய்தார். பெண்கள் கைகள்ல இருந்ததுனால இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டடம், பாரம்பரிய கட்டணம். ஐயா, தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க நிறைய தடவை போயிருக்கீங்க. போயிருக்கிறோம்ல, நம்ம என்ன செய்வோம்? போய் இவ்வளோ பெரிய கட்டடத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கட்டி இருக்கிறானே, நெகிழ்ந்து போய் கண் கலங்கி உருகி போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நீங்க அதை சுத்தி வாங்க, அனிதா ஐ லவ் யூன்னு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். 1000 வருஷ பாரம்பரியம் இல்லையா? கரியை வச்சு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். அதை எழுத சொன்னது அனிதான்றாங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்றாங்க. ஐயா, அனிதாவுக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க ஐயா. ஆமா, அனிதா சொல்றதுக்கு பயந்து போய் அங்க போய் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனிதா யாருன்னே தெரியாது. அனிதாவுக்கு இது தெரியாது. நாங்க நம்புறோம். ரோல் நம்பரை எழுதி வைக்கிறது, மொபைல் நம்பரை எழுதி வைக்கிறது, 1000 வருட பாரம்பரியத்தை எவ்வளவு அலட்சியப்படுத்தி நம்முடைய ஆண்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இளைஞர்கள் ரொம்ப மோசமா மாறிட்டாங்க. ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு அதை அந்த இடத்துல போடுறது, முறுக்கு சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு அப்படியே அங்கங்க போட்டு விட்டு போவது பெரும்பாலும் இளைஞர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். இயற்கையை பாதுகாக்கிறது யாருங்கய்யா?
அன்னைக்கு ஒரு மரத்தை சகோதரியாக பாவித்த ஒரு பெண் இருந்தாங்க. இன்னைக்கும் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிற நிறைய பேர்ல பாருங்க, மரங்களை வளர்த்த பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே தவிர ஆண்கள் ரொம்ப குறைவு தாங்கய்யா. காட்டுக்கு சுற்றுலா போனா நம்ம என்னங்க செய்வோம்? போனோமா, சுத்தி பார்த்தோமா, இந்த இடத்தில் நுழையக்கூடாதுன்னு போட்டா அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படமே வந்ததுயா, இந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு எழுதியும் போட்டு சொல்லவும் செஞ்சு அதை எகிரி குடுத்துச்சு, அதுக்குள்ள உள்ள குழிக்குள்ள விழுந்து என்ன ஏழ்ற. அதனாலதான் ஒரு சினிமாவே வந்தது. இல்ல ஒரு சினிமா வந்ததுக்கு காரணம், நீங்க எப்ப பார்த்தாலும் இவர் சினிமாக்காரங்கிறதுனால இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? நிறைய ஆண்கள் காடுகளுக்குள்ளே போகிறார்கள், பீர் பாட்டில உடைச்சு அப்படியே வழியில போட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் வனத்துறை கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன்னா யானை பெரிய உருவம் தான், ஆனா அதோடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சு மெத்தை மாதிரி இருக்கும், தலையணை மாதிரி இருக்கும். அந்த சின்ன கண்ணாடி முள் அது காலில் ஏறிடுச்சுன்னா 3 மாசத்துல அவ்வளோ பெரிய யானை இறந்து போகும். இந்த உணர்வு கூட இல்லாமல் ஆண்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்களே என்று வனத்துறையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். என்றால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்கள் தான். ஒன்னை சொல்லி முடிக்கிறேன். நம்ம வேதாத்ரி மகரிஷி வளர்த்தெடுத்த மக்களுக்கு மத்தியில் பேசுகிறோம். வேதாத்ரி அவர்கள் தான் சொன்னார்கள், நான் நாடு முழுக்க உலகத்தின் பல நாடுகளில் சுற்றி வந்திருக்கிறேன். அங்கே ஆண்கள் தினம் இருக்கிறது, பெண்கள் தினம் இருக்கிறது, குழந்தைகள் தினம் இருக்கிறது, அப்பாக்கள் தினம் இருக்கிறது. ஆனால் மனைவிகளுக்கு என்று ஒரு தினமும் இல்லை. அதனால் தான் மனைவி நல வேட்பு நாள் என்ற ஒன்றை நான் உருவாக்குகிறேன். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையில் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள் என்று வேதாத்ரியே சொல்லி இருக்கிறார் என்றால் ராஜா சார் அவர்கள் அதை மறுத்தால் தீர்ப்பு சொல்லிவிட போகிறார். ஐயா, தர்மபுரி அதியமான் வாழ்ந்த பூமி, தான் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனி கிடைத்தது. ஆனால் அதியமான் யாருக்கு கொடுத்தார்? எத்தனையோ ஆண் புலவர்களும் இருந்திருப்பார்கள் இல்லையா? ஏன் அவைக்கு கொடுத்தார் என்றால் ஒரு பெண்பார் புலவரிடம்தான் இந்த மொழியும் தொன்மையும் தொடர்ச்சியும் காக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையால் தான் அவ்வை கையில் அதை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கும் பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது காப்பாற்றுவது ஆண்களை விட ஒருபடி அதிகம் பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் ரொம்ப சிரமம். ஆண்கள் அமைதியா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேற கை தட்டுறாங்க. பெண்கள் அந்த அளவுக்கு பெருந்தன்மையா இல்லை, ஆண்களுக்கு கை தட்ட மாட்டேங்கிறாங்க. பாவம், அந்த 2 அப்புறாணியும் தெரியாதனமா வந்துட்டாங்க. அந்த அம்மா வச்சு தாளிச்சிட்டாங்க. வேதாத்ரி மகரிஷியே சொன்ன பிறகு நீ எல்லாம் எதுக்கியா அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. என்னத்தை பேசிட்டு போற? கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. இயற்கையை காப்பாற்றுவது யார்? பரதக்கலையை காப்பாற்றுவது யார்? பக்தியை காப்பாற்றுவது யார்? சாப்பாட்டை காப்பாற்றுறது யார்? தஞ்சை கோயிலுக்கு போய் நீ எழுதி வைக்கிற, நாங்க கும்பிட்டுட்டு வர்றோம். 1000 வருஷத்து கோயிலை பத்தி உனக்கு அக்கறையே இல்லை. நிறைய சாடி இருக்கிறாங்க. நாங்கள் கணவரின் போட்டோவை வைத்துக் கொள்ள மாட்டோம், அவரை மனதுக்குள் வைத்துக் கொள்வோம். நம்ம என்ன அனுமாரா காட்டுறதுக்கு? நீங்க பத்திரமா இருக்கிறீங்க. ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. பாவம், திரு ராஜ்குமார் அவர்கள் அதே ஊருக்காரர், ராஜபாளையம். அவரும் என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. ஏன்னா அவரும் பதில் சொல்வார் இல்லைங்க, ஒரே ஊர் தானங்க, ஏமாற்ற முடியாதுல்ல. அதியமான்ல இருந்து நெல்லிக்கனி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. நீங்க என்னையா வச்சிருக்கிறீங்க? வாங்க ஐயா. என்னையா ஆச்சரியமா இருக்கு, ஆண்கள் இவ்வளவு வேகமா இருக்கு. பட்டிமன்றங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, அணிந்து மகிழ்ந்தால் நடந்தால் ஆனந்தத்தை தருகிற ராம்ராஜ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு எப்போதும் எளிமையாக இருக்கிற எங்கள் தலைவர் அவர்களே,
ராம்ராஜ் நிறுவனத்தினுடைய பணியாளர்களே, அதிகாரிகளே, உலக சமுதாய சேவா சங்கத்தின் சகோதரர்களே, சகோதரிகளே, பேராசிரியர் பெருமக்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நல்லாவே கைதட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இடத்துக்கு தகுந்தவாறு பேசுறதுல கவிதா ஜவஹர் மேடத்தை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஒரே பேச்சு தான். ஆமா, அறிவு திருக்கோயில் சார்ந்த எல்லாரும் வந்திருந்த உடனே வேதாத்திரி மகரிஷியை பற்றி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அவங்க வாங்க வாங்க ஐயா, தெரியும் டிஎன்சி சர்ச் ஐயா, நல்லா தெரியும். மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களினுடைய நிறுவனர் ஐயா வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் வணக்கம். வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணாங்க, மனைவி நல வேட்பு விழா தொடங்கணும்னு சொன்னாங்க. அன்னையர் தினம் இருக்கு, தந்தையர் தினம் இருக்கு, எல்லாம் தொடங்கணும்னு சொன்னாங்கல்ல. அது தொடங்கணும்னு சொன்னது ஒரு ஆணா பெண்ணா? மனைவியை கொண்டாட வேண்டும் என்கின்ற பாரம்பரியத்தை நமக்கெல்லாம் சொல்லி தந்தவர் ஐயா குருநாதர் அவர்கள் இல்லீங்களா? ஏமா அதை மறைச்சிட்டீங்களா? நீங்க மனைவியை நீங்க என்னைக்காவது கணவனை கொண்டாடணும்னு நீங்க சொல்லி இருந்தா பாரம்பரியத்தை போற்றுவது பெண்கள்னு நாங்களும் அந்த பக்கம் வந்திருப்போம். கணவனே திண்டாடிக்கிட்டு இருக்க, திண்டாட வச்சுக்கிட்டு நீங்க அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவர் துணைவியாருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 30 அப்பதான். அப்ப பாருங்க, மனைவியை கொண்டாட வேண்டிய விழாவும் வந்துடுச்சு. அவரை மட்டும் ஞாபகத்துல வச்சா போதாது, எனக்கு எல்லாமாக இருக்கிற என் துணைவியையும் நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்க கூடாது என்கின்ற பாரம்பரியத்தையும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. அதான் பெருசுங்க. அடுத்தது இங்க தகடூருக்கு வந்த உடனே என்னது, அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். கொடுத்தது அதியமான் தானே. தமிழ் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்குன்னா பாரம்பரியத்தின் மண் இது. ஏன் அவரே சாப்பிட்டுக்கலாம்ல? அவர் சாப்பிட்டு இருந்தா சரி, நான் நல்லா இருக்கணும், நாட்டை காப்பாற்றணும். இல்ல, தமிழ் வாழ வேண்டும் என்று. அதனால்தான் அவர் வீட்டம்மாவை கொடுத்திருக்கலாம்ல. அவர் என்ன பாடுபட்டிருப்பாரோ அதனால கொடுத்திருக்க மாட்டாரு. நமக்கு தெரியும். இதுல வேற சத்தியமா சொல்றேன், நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல தடவை போயிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே போயிருக்கேன், சமீபத்துல கூட போயிட்டு வந்திருக்கிறேன். நான் கோபுரத்தை பார்த்தேன், அந்த விமானத்தை பார்த்தேன். நிழல் பூமியில விழுதா விழலியாங்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அது வெயில் நேரத்துல எல்லாம் போய் பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா ஒண்ணு, அனிதா ஐ லவ் யூங்கிறத நான் பார்க்கவே இல்லைங்க. சத்தியமா கவிதா ஜவஹர் கண்ணுக்கு தான் இதெல்லாம் தெரியுது. எனக்கு இப்ப என்னன்னா, நான் வந்து தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தையும் மறந்துட்டேன், அதை கட்டுற சோழ மன்னனையும் மறந்துட்டேன். யார் அந்த அனிதான்னு அடுத்த வாரமே போய் பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கும் வந்திருக்கும்ல? அப்ப ராஜ்குமார், இந்த வயசுக்கு பிறகு அனிதா யாரா இருந்தாங்க? இல்லங்க, அது ஒரு பொதுநலன் சார்ந்த சேவை. அந்த அனிதா ஐ லவ் யூன்னு எழுதுனானே, அவன் அந்த அனிதாவை கல்யாணம் பண்ணானா இல்லையா? முடிஞ்சா நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற. ஏன்னா நாங்க எப்பவுமே வாத்தியார் வேலையை விட்டு போறீங்க. நாங்க எப்பவுமே அன்பானவர்களை சேர்த்து வச்சுதான் பழக்கமே தவிர பெண்களை மாதிரி குடும்பத்தை பிரிச்சு வச்சு பழக்கமே இல்லை. இதுல அடேங்கப்பா இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, இயற்கையை பாதுகாப்பது பெண்கள். என்ன நீங்க சொல்றீங்க? சத்தியமா இந்த தமிழ் மண்ணில் இந்த இயற்கை விவசாயத்திலிருந்து அந்த மக்கள் மாறி போய்கிட்டு இருந்தாங்க. இயற்கை சார்ந்த உணவு வகைகளை மக்கள் சாப்பிடாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்மாழ்வார் என்கின்ற இயற்கை விஞ்ஞானி அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டு இதுக்காகவே வாழ்நாள அர்ப்பணித்தார். தெருவுல நம்ம ரோட்டோரங்கள்ல எல்லாம் கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடுறது ஆண்கள் தான், பெண்கள் சாப்பிடுறது இல்ல. அப்படி அதை உருவாக்கி இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல, இன்னைக்கு நம்ம இது கம்பங்கஞ்சி சாப்பிட்டோம், ஸ்டார் ஹோட்டல்ல கம்பங்கஞ்சி சாப்பிடுற அளவுக்கு அதை கொண்டு வந்தவர் நம்மாழ்வார் என்கின்ற விஞ்ஞானியினுடைய சாதனை ஒரு ஆண் நடத்தி காட்டினார். இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம தமிழ் நிலத்துல பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குல்ல, 500க்கு மேற்பட்ட ரகங்கள் இருந்ததா சொல்றாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. நாம எல்லாம் அதிக மகசூல் தரணும், சீக்கிரமா தரணும், அப்படியே போயிட்டோம். புதுசா ஒட்டு ரகம் எல்லாத்துக்குமே போயிட்டோம்.
அதனால நம்ம நிறைய நோய்கள் வருதுன்னு பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி தேடி அதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நெல் ஜெயராமன். 174 நெல் ரகங்களை அவர் இந்த மண்ணுக்கு திரும்ப மீட்டு வந்தார். அது மட்டும் இல்ல, நெல் திருவிழாவை நடத்தி என்ன பண்ணுவாரு, எல்லா விவசாயிகளையும் கூட்டு வந்து 2 கிலோ நெல் கொடுத்துருவாரு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வரும்போது அதை அவங்க நிலத்துல விளைவித்து அதுல இருந்து ஒரு 2 கிலோ அங்க கொண்டு வந்து கொடுக்கணும். புதுசு புதுசா விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு சென்றவர் நெல் ஜெயராமன் தெய்வமாக இருந்து இன்றும் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த பெண் அங்க போறாங்க, வீட்டம்மா எவ்வளவு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருப்பாங்க. இதுல வேற பரதக்கலையை இந்த மேடையில பெண் பிள்ளைகள் ஆடுனதை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, பரதக்கலையை ஆடுவது பெண்கள் அல்லவா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பரதக்கலையின் தெய்வமே நடராஜர் என்கின்ற ஆண் தான். எத்தனை முத்திரைகள். அடுத்தம்மா ரெடி ஆயிட்டாங்க. நீங்க இதுல வேற உணவு, பாரம்பரிய உணவு, பானிபூரி. நிஜமாவே நான் பானிபூரி விற்கிறத பார்த்திருக்கேன். எப்படி சாப்பிடணுங்கிறத கவிதா ஜவஹர் அனுபவிச்சு சொன்னாங்க பாருங்க. அது அப்படியே உடைச்சு உள்ள பார்த்து சொன்ன மாதிரி தெரியல, அனுபவிச்சு சொன்னது. நாங்க எல்லாம் ஏங்க என்னையும் பச்சை அவர் பச்சை கிளியா எவ்வளவு கிண்டல். ஒரு பெரிய மனுஷன், ஒரு நடிகர், அவரு ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் ஆயிடுவாரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணா ஆயிடுவாரு. அந்த நேரம் பாருங்க. அப்ப சல்யூட் ராமராஜ். சல்யூட் ராமராஜ் தான். அவரை போய் பச்சை கிளின்னு கிண்டல் பண்றது, ஒரு ஆம்பளைங்களை ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசுறது. பேய்னு வேற சொல்றாரு. பேய்ங்கிறாரு. எங்களுக்கு அறிவு இல்லைங்கிறது. அறிவு இல்லைங்கிறத நாங்க வீட்லயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கேயே வந்து சொல்லணுமா? அவனுக்கு அறிவு இருந்தாதான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டேன். சத்தியமா நான் எல்லாம் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஒய்ஃபை சமாளிக்கிறதே பெரிய சாதனைங்கிறது. இதுதான் மனைவி நல வேண்டல். மனைவி நல வேண்டல். உணவு, பாரம்பரிய உணவு. நான் என்ன சொல்றேன், வீட்டுல பாரம்பரிய உணவு, அத நம்மாழ்வார் ஐயா தான் சொல்லுவார், சிறுதானியங்கள் இருக்குல்ல, அதுதான் நமக்கு சத்தான பாரம்பரிய உணவு. அவர் என்ன சொல்லுவாரு, அது சிறுதானியங்கள் இல்ல, தமிழன் இந்த உலகுக்கு கொடுத்த பெருந்தானியங்கள். அதை சாப்பிடணும். சமைக்க தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிறதுக்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. புக் பண்ணி என்னமோ கடை கடையா பிரியாணில இருந்து இதெல்லாம் வாங்குறது நாங்க, சாப்பிடுறது அவங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணணும். இதுல வேற உடைய பற்றி நீங்க சொல்லாமமா? உடைய பற்றி எங்க எவ்வளவு மோசமான உடை கலாச்சாரம் இருக்குல்ல. நான் ஒண்ணு வெளிப்படையா கேட்கிறேன், ஆண்களும் இருக்க பெண்கள். இந்த டிவி நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்னு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. நடிகர்கள் எல்லாம் விட்டுருவோம். ஆண் வந்து கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நிப்பான். இல்லன்னா முக்கியமான நாட்கள்ல ராம்ராஜ் வேட்டி சட்டையோட நிப்பான். ஆனா அந்த பெண் எவ்வளவு முக்கியமான நாளா இருந்தாலும், முன்னாடி எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்தாலும், பாக்குறது பல கோடி மக்களா இருந்தாலும் அரைகுறை ஆடையோட நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றேன், பெரியவர்களை மதிக்கணும்ங்கிற பழக்கம். இப்ப நான் எல்லாம் பார்த்திருக்கிறேன். எங்க தாத்தா இல்ல, நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பவர் கட் ஆயிடுச்சு, யாருமே எந்திரிச்சு போகல. வழி தெரியாது இல்ல. இல்ல இல்ல, யாருமே எந்திரிச்சு போகல. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அரங்கத்தில் அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள். அவங்களை தாண்டி பெண்கள் போக முடியாது, நிச்சயம் விட மாட்டாங்க. இப்போ நான் கேக்குறேன், நம்ம குடும்பத்துல பெரியவங்க இருப்பாங்க, சமூகத்துல பெரியவங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி சின்னவங்க உட்கார்றதுக்கே யோசிப்பாங்க. உட்காருங்க. எங்க தாத்தா எல்லாம் வரும்போதெல்லாம் நாங்க எல்லாம் எந்திரிச்சிருவோம், பிள்ளைகள் எல்லாம். இப்ப நீங்க டிவி மாதிரி நிகழ்ச்சிகள், அந்த பேட்டி எடுக்கிற பெண்கள் சின்ன பிள்ளையா இருக்கும், மிக பெரியவங்களா இருக்கும். கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குதுங்க. கால் மேல கேட்டா பெண் உரிமைன்னு என்னமோ சொல்றாங்க. நான் இத சொன்னா என்ன பட்டிக்காட்டுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க பட்டிக்காடு தான். நான் பட்டிக்காடு தான். இதுல என்ன இருக்கு? இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிற, வயதிலும் எல்லாவற்றிலும் பெரியவர்கள் முன்னால்
கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் எப்படி பாரம்பரியத்தை பாதுகாக்கிறார்கள் என்று அடுத்து வருகிற பேராசிரியர் சொல்லணும். நீங்க பாட்டுக்கு நீங்க எல்லாம் யாரையுமே மதிக்கல. விளையாட்டை பற்றி எல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க. சமீபத்துல சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி இந்தியா வெற்றிகரமா அத கோப்பையை கைப்பற்றியது. மிகப்பெரிய விளையாட்டு சாதனை அது. அது முடிஞ்ச பிறகு அந்த இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரர் இருக்கார்ல விராட் கோலி, அந்த முகமது சபிங்கிற அந்த விளையாட்டு வீரர் வந்தார். எல்லாரும் வெற்றி விழா கொண்டாடின பிறகு அந்த முகமது சமியோட அம்மா வர்றாங்க. இவர் ஓடி போய் அம்மாவை பார்த்து அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பார்த்தமா இல்லையா? இதுதான் பாரம்பரியத்தை போற்றுறதுங்கிறத நீங்க யோசிக்கணும். நான் என்ன ஒண்ணு ஐயா, ஒரு விஷயம் தான் ஐயா, உடனே ஒண்ணு சொல்றேன். இந்த குங்குமம் வைக்கிறதுங்கிறது நம்ம பாரம்பரியம். அதுக்கு நிறைய மருத்துவ காரணங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஆனா ஸ்டிக்கர் போட்டு யாருங்க கண்டுபிடிச்சா? நீங்க தான். ஏங்க நான் இல்ல, நீங்க வேற. நீங்க தானே ஆண்கள் தான் அர்த்தம். ஆண்கள் விக்கிறவங்க ஆண்களா இருக்கலாம். வாங்கி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க உங்க பேக்ல ஒட்டிக்குங்க, உங்க வீட்டு சோறுல ஒட்டுங்க, கண்ணாடியில ஒட்டுங்க, எங்க வேணாலும் ஒட்டுங்க. இந்த பஸ்ல சீட்ல ஒட்டாதீங்க. நான் ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு நைட்டு டிராவல் பண்ணும்போது பஸ் சீட்ல சாஞ்சு உட்கார்ந்து இருக்கேன். நீங்க லேடி சீட்ல போய் உட்கார்ந்தீங்க? எங்க லேடி ஏதோ இப்ப எல்லா சீட்லயும் எல்லாரும் தான் உட்கார்றாங்க. உட்கார்ந்து போயிருக்கிற சட்டையில ஒட்டி இருக்கு. நைட்டு வீட்டுல எங்க வீட்டம்மா பார்த்துட்டு என்ன இதுன்னு அப்பதான் கண்டுபிடிச்சேன். பொட்டு எப்படி வந்துச்சு? இது நல்லா இல்லைன்னுச்சு. நல்லா வேற பொட்டு வச்சுக்க சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஒரே பெண்கள் அந்த காலத்துல கணவனை வணங்குவாங்க. பதிபக்தின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப அதையெல்லாம் சொல்றது இல்ல, பக்தியும் இல்ல. தேவாரம் திருவாசகம் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் சொல்லி தந்தாங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. எங்க வீட்டம்மா என் பிள்ளைகளுக்கு ரைம்ஸ் சொல்லி தருது. அப்ப பாரம்பரியத்தை சரியாக சொல்லி கொடுக்காதது பெண்கள். அதை நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். பாரம்பரியத்திலிருந்து வழி தவறி செல்வது பெண்கள். பாரம்பரியத்தை நோக்கி ராம்ராஜ் வேட்டியோடு கொண்டாடி கொண்டிருப்பது ஆண்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது என்னவோ தெரியலையா, ஆண்கள் பேசும்போது இடைஞ்சலா வருது, கரண்ட் கட் ஆகுது, மைக்கு சரியில்லை. அந்த மனுஷங்க வீட்லயும் பேச முடியல, ரோட்லயும் பேச முடியல, ரொம்ப கஷ்டம். ஆனா அவரு அதுக்கு மத்தியிலையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு. மனைவி நல வேட்டல்னு உங்களுக்கு சொன்னதே வேதாத்ரி மகரிஷி தான். இப்ப நீங்க இதை ஆணுக்குரிய மரியாதையா பார்க்கணுமா, பெண்ணுக்குரிய மரியாதையா பார்க்கணுமா? ஏமாத்தி விட்டீங்களாமா அப்படின்னு அழகா சொன்னார். நெல்லிக்கனி கொடுத்தது யாரு? அவன் நினைச்சிருந்தானா நான் என்னுடைய பாரம்பரியத்தை நான் காப்பாத்துகிறேன், நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஒரு அரசன் தன்னுடைய உயரத்தை விட்டு இறங்கி ஒரு புலவருக்கு அதை வழங்கி இருக்கிறான் என்றால் இந்த அரசனின் கொடை குணம் எவ்வளவு பெரியது. அது சாதாரணமானதா? அது அரசனி அவனுடைய அரண்மனை வாசல்ல நிக்கணும். அழைத்து வா என்று சொன்னால்தான் உள்ள போகணும். யார் வீட்டுக்கு போயிடுவீங்களா? இப்ப இந்த அம்மா ஒரு நகராட்சி தலைவரா இருக்கிறாங்க, நினைச்சோட நம்ம உள்ள போயிட முடியுமா? நிக்கணும். ஒரு பிஏ இருப்பாரு, ஒரு பியூன் இருப்பாரு, அவர்கிட்ட அம்மா நாங்க பார்க்கணும், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் கேட்டுத்தானே உள்ள விடுவாரு. நம்ம ஊருக்கே எப்படி இருக்கும்னா அந்த முடியாட்சி காலத்துல எப்படி இருந்திருக்கும். அவன் இறங்கி வந்தான் என்றால் அவன் பெரிய ஆளா இவன் பெரிய ஆளா அப்படியெல்லாம் அவர் கேட்கிறாருங்க. கேட்டாரா இல்லையா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? கரண்ட் கட்டானோன்னு தூங்கிட்டீங்களா? உண்மையிலேயே ஆண்கள் அணி போராடி இருக்கிறது, ரொம்ப போராடி இருக்கிறது. அவர் 2 பேருக்கும் இப்ப பேசிய ராஜ்குமாருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டு. நேரம் ஆச்சு. துணை முதல்வர் வாங்கம்மா. அவங்களுக்கு ஒரு 10 பேர் கை தட்டுவாங்க. மைக்க உடைச்சிடாதீங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்திலிருந்து மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஐயா அவர்களே, சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த வணக்கத்துக்குரிய சான்றோர் பெருமக்களே, பெருந்திரளாக கூடியிருக்கின்ற ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன்.
எனக்கு முன்னால பேசின ராஜ்குமார் பேசுனதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்க. அதான் நீங்க உள்ள போய் அத்தை கேட்டு வந்தீங்க. அவசரமா போன் வந்துருச்சு, என்ன பண்றது? ஐயா, புரிஞ்சு பேசினா பதில் சொல்லலாம், புரியாமலேயே பேசுற ஆட்கள் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு கேக்குறேன். ஔவையாருக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்தாருன்னா கொடுத்தது பெருசா வாங்கினது பெருசான்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இவர் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் தானே. இவர்கிட்ட படிக்கிற ஒரு பையன் நல்லா படிச்சு 100 மார்க் வாங்கிட்டான்னு வைங்களேன், பரீட்சை பேப்பர்ல இவர் 100 மார்க் போட்டார். இப்ப பெருமை யாருக்கு? மார்க் வாங்கினவனுக்கா போட்ட வாத்தியாருக்கா? யார பாராட்டுவோம்? வாங்கின பிள்ளைய பாராட்டுவோமா இவரை பாராட்டுவோமா? நல்லா சொல்லி கொடுத்தாருன்னு வேணா சொல்லலாமே தவிர முழுமையான பெருமை அதை பெற்று பெருமை சேர்த்தவர்களுக்கு தான் போய் சேரணும். மார்க் வாங்கினது நெல்லிக்கனி வாங்கினது ஒண்ணுன்றீங்க. இது எனக்கு தெரியாம போச்சு ஐயா. அந்த நெல்லிக்கனிய ஒரு ஆண் புலவருக்கு கொடுத்திருக்கலாம்ல, கிடைக்கல. அந்த காலத்துல ஒரே ஒரு பெண் ஊர் முழுவதும் ஒற்றை பெண்ணாக சுற்றி திரிந்த ஔவையார் தான் மரபை காப்பாற்ற முடியும் என நினைத்து அவருக்கு கொடுத்தாருன்னா அது கொடுத்தவங்களுக்கு பெருமையா வாங்கினவங்களுக்கு பெருமையா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யாராவது நெல்லிக்கனி கொடுப்பாங்க? ராஜ்குமார் வந்து பேசும்போது எல்லாரும் கை தட்டணும்னு உற்சாகமாகி கத்துனாரு. அவங்க ஒரு தடவை தான் அறிவு இருக்கான்னு கேட்டாங்க, இவர் 100 தடவை சொன்னாரு அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கா. ஒரு தடவை கேட்டது தப்பு தானம்மா? ஒரு பேச்சு வாக்குல வந்து அதை விட்டுறணும். அது ஃப்ளோல வந்துருச்சு. அத திருப்பி திருப்பி சொல்லி இவர் கை தட்டினோன்னா ரொம்ப உற்சாகம். உங்களுக்கு கை தட்டினது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரையும் உலக சமுதாய சங்கத்தை சேர்ந்த சேவா சங்கத்தை மாதிரி நீங்க சட்டம் போட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த கௌரவம் கிடைச்சு. தெரிஞ்சிருந்தா நானும் போட்டு வந்து. நடுவர் அவர்களே, 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேக்குறேன். அழகா தஞ்சை பெரிய கோயில்ல அனிதா ஐ லவ் யூ எழுதி இருக்கே அப்படின்னு என்னுடைய தோழி வருத்தப்படுறாங்க. அவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னா இவர் என்ன சொல்லணும்? ஏன் அந்த பெண்கள் எல்லாம் போய் உங்க ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுறது இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கணும். இவர் என்ன சொல்றாரு? ஐயோ என் மனசு தவிக்குதே, போய் பார்க்கணுமே, போய் சேர்த்து வைக்கணுமே, அனிதா யாருன்னு தேடணுமே. அதனாலதான் பஸ்ல போட்டு ஒட்டுது. அது மட்டும் இல்ல, இவரு +2க்கு வாத்தியார் வேற. என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. பயலுக்கு என்ன பாடுபடுவான். வாட் ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களே எல்லாரும். ஏமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாதீங்கம்மா. இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அம்மா கால்ல விழுந்து கும்பிட்டதெல்லாம் வந்து விஷயமா பேசிட்டு போயிருக்காரு. நம்மளுடைய பண்பாடு இல்லையா அது? எது அம்மா கால்ல? இப்பதான் அரசியல் வேண்டாம். அம்மா கால்ல விழுந்து சொன்னேன், நம்ம அம்மாவை. நடுவர் அவர்களே, 2 பேர் பேசினதை எடுத்துக்கோங்களேன். அழகா சொன்னாங்க. என்னவா, ஆண்கள் எப்படி நாங்க எங்களுடைய சிகை அலங்காரம் இருக்கிறது, பெண்கள் பின்னல் போடுவதை விட்டுவிட்டு ஃப்ரீ ஹேர்ல அலையறீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டார். நியாயமான ஆமா, நியாயமான கேள்வி. ஆனா நான் என்ன கேட்க வரேன் தெரியுமா? பெண்களினுடைய ஹேர் ஸ்டைல் லூஸ் ஹேர் விட்டிருந்தா கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா பசங்க பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கு வராம பாருங்க, ஒரு ஹேர் ஸ்டைல்ல இங்க பூரா வலிச்சு விட்டு மேல கூடைய கவுத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க 2 கோடு, அதுக்கு மேல சலூன்ல ஃபயர் கட்டம், தீய பொருத்தி வைக்கிறாங்க தலையில. எப்ப தலையில தீய வைப்போம்? தலையில தீய வைக்க சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சலூன்ல அப்படி பொருத்தி வச்சுட்டு அணைக்கிறாங்க. அது ஒரு ஹேர் ஸ்டைலா? யாரு லூசுங்க? நடுவர் அவர்களே, யாரு லூசுங்க? நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, பிரச்சனை எது ஆயிருக்குன்னு பாருங்க. ஓயாம நடுவர் அவர்களை கூப்பிடாதீங்கம்மா. இப்ப பல மாவட்டங்கள்ல இருக்கிற கலெக்டர்கள், மாவட்ட ஆட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு சலூன்லயும் போய் பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இஷ்டம் போல வெட்டணும்னு வந்து நின்னா அவர்களுக்கு வெட்டுவது குற்றம் என்று சொல்கிறார்கள் என்றால் யாருடைய சிகை அலங்காரம் குற்றமாக மாறி இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கணும். நாங்க எப்போதும் பாரம்பரியத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். இவர் வந்ததுல இருந்து சிறுதானியத்தை பேணி காப்பது நாங்கள் தானே. மத்தியானம் நம்ம கம்மங்கஞ்சி குடிச்சோமே அண்ணாச்சி, அது கம்மங்கஞ்சி இல்ல, கவுனி அரிசி கஞ்சி. குடிச்சதே என்னன்னு தெரியல.
இல்லம்மா, காலையில கம்பங்கூழ் கொடுத்தாங்க அங்க, நீங்க மறந்துட்டீங்க. நடுவர் அவர்களே, நெல்லிக்கனி ஞாபகத்திலே இருக்கீங்க. இவர் மத்தியானம் சாப்பிட்டதுதான் சொன்னாரு. அங்க சேலத்துல சாப்பிட்டோமே, அது கம்மங்கஞ்சி இல்ல கவுனி அரிசி கஞ்சி. அதுவே என்னன்னு தெரியாம இவங்க வந்து பாரம்பரியத்தை காப்பாத்துறோம்னு சொல்றாரு. காணாவுக்கு காணா செட் ஆகுது இல்லம்மா, அதனால ஒரு அரை மார்க் வேணா கொடுக்கலாம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா பேசினாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருமையாக மனைவி நல வேட்பு நாள் வச்சிருக்காரு. எவ்வளவு உயர்ந்த நோக்கம், அதை நாம வணங்குவோம். அதோட நிறுத்தி இருக்கணும். ஒரு ஆண் தானே ஏற்பாடு செய்தார் என்று. இவர் என்ன சொல்றாரு, நீங்க அப்படி ஆண்களை வணங்கி இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். என்னங்க இது பேச்சு? நாங்க எங்க சுமங்கலி பூஜை என்று வைத்து கணவன் நல்லா இருக்கணும்னு காலங்காலமாக வேண்டுவது பெண்கள். வரலட்சுமி நோன்பு செய்து கணவன் நல்லபடியாக வாழ வேண்டும் என வேண்டுவது பெண்கள். அறிவில்லாத கணவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படித்தானே சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, கம்மங்கஞ்சியா கவுனி அரிசி கஞ்சியான்னு கூட விவரம் தெரியாத கணவன் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கதாங்க எங்களுடைய பாரம்பரியம் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடக் கூடாது. அழகா சொன்னார், பரதநாட்டியம் ஆடியது பெண்கள் என்றால் அதற்கு ஆதியாக இருந்தவர் நடராஜர். நடராஜர் கூப்பிட்டு இங்க ஆட விட முடியுமா? முடியுமா? அவர்கிட்ட இல்ல கத்துக்கதான் போக முடியுமா? ஆனால் அது ஒரு கருத்தாக்கம். ஆனா அதுல கூட நம்ம புராணத்துல சொன்னாங்க பாருங்களேன், நடராஜருக்கும் காளிக்கும் நடனத்தில் போட்டி நடைபெற்றது. தில்லை காளிக்கும் நடராஜருக்கும் நடனத்தில் போட்டி. யார் மிகச் சிறப்பாக ஆடுகிறார்கள் போட்டி நடந்தது. இவரும் ஆடினார், தில்லை காளியும் ஆடினாள். இவர் ஒரு முத்திரை பதித்தால் அந்த காளி ஒரு முத்திரையை பதித்தாள். ஒரு நேரத்துல இவர் தன் காலை 90 டிகிரியில தூக்கி ஊர்த்துவ தாண்டவம் என்று ஒரு தாண்டவத்தை ஆடினார். இப்போது காளிக்கும் அந்த ஆட்டம் ஆட தெரியும். ஆனால் காலை தூக்கி ஆடுவது பெண்ணின் பண்பாட்டுக்கு குறைவு என்பதால் தான் தோற்றதாக தலை குனிந்து ஒத்துக்கொண்டாள் காளி. அங்கே நடனத்தில் தோற்று இருக்கலாம், ஆனால் பெண்மையின் பாரம்பரியத்தை காப்பாற்றியதில் காளி வெற்றி பெற்றிருக்கிறாள் என்பதுதானே உண்மை. அப்போ பாரம்பரியத்தையும் மரியாதையையும் காலம் காலமாக காத்து வரக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே ரொம்ப சிறப்பா யோசிப்பாருங்களேன். நம்முடைய அண்ணாச்சி வந்தார், நடிகர் அழகா வந்து அவர் என்ன பேசினாரு, வீட்டுக்கு ஒரு விருந்தாள கூட்டிட்டு போனா வீட்டுல இருக்கிற மனைவி விருந்தோம்பல் செய்யறாங்களா? நல்ல கேள்வி. அதை அப்படியே தானே நிறுத்தி இருக்கணும். அடுத்தடுத்த வார்த்தையில தாங்க அவங்க சிக்கிக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தாள் வந்தா நீங்க கவனிக்கிறீங்களான்னு கேட்டா கூட நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா என்ன சொல்றாரு, 4 நண்பர்களை ராத்திரி நேரத்துல கூட்டிட்டு வந்தா இந்த அம்மா முகத்தை தூக்குதேங்கிறாரு. நீங்க ராத்திரி நேரம் கட்ட நேரத்துல 4 நண்பர்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா எந்த நல்ல பெண்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வீட்டுல சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்யாவிட்டால் பெண்கள் மேல குற்றம். ஆனா 4 நண்பர்கள் சும்மா பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு ராத்திரி 11 மணிக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லுவாரா? அதுக்கு போன நமக்கு தெரியாது, கூட்டிட்டு வரேன்னு சொல்ல கூட கிடையாது. அப்படி வந்துட்டு நாங்க செய்யலங்கிறது ஒரு பெரிய குற்றம்னு பேசுறாங்கன்னா இவர்கள் 2 பேரையும் தயவு செய்து தள்ளுபடி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆடி மாசம் தான் தள்ளுபடி பண்ணணும். ராமராஜ் காட்டன் புது கிளை திறப்பை முன்னிட்டு இந்த மாசத்திலேயே 2 தள்ளுபடி. ஒரு சில விஷயத்தோடு நிறைவு செய்ய ராமராஜ் காட்டனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. நடுவர் அவர்களே ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள் வருகின்ற போது யாருடைய பாரம்பரியம் யாரால் காப்பாற்றப்படுகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டுல பையனும் இருப்பான், பொண்ணு இருக்கும். இப்ப ஒரு பண்டிகை வந்த உடனே வீட்டுல விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு, குளிச்சு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சுன்னு வைங்களேன் பிள்ளைகள். இப்ப பையன் போடுறதுக்கும் பெண் குழந்தைகள் போடுறது வித்தியாசம் பாருங்க. பெண்ணு புது ட்ரெஸ் போட்ட உடனே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும். விழுந்து கொடுப்பாங்கல்ல, கொடுத்தாலும் வாங்கணும்ல. விழுந்து கும்பிடுறதுக்கு ஆசீர்வாதமாக சொத்தையே எழுதி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்க காசு தானே கொடுக்குறீங்க. கீழே குளிஞ்சு பிள்ளை வணங்கி மகிழ்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு விபூதியை வச்சு திருநீர் பண்ணி கையில ரூபாயை கொடுக்குறாங்க. ஆனா பையன் பெரும்பாலான வீடுகளில் காலில் விழுந்து கும்பிடுறதே கிடையாது. இருக்கவே மாட்டான், விழவே மாட்டான். அப்படியே நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் காலில் எல்லாம் நான் விழணுமாக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல பண்டிகைகளை கொண்டாடுறது யாருன்னு பாருங்க. அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது காலங்காலமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபு. இதுல போய் நேரங்காலத்துக்கு அந்தந்த நேரத்துல போய் நேர்த்தி கடனை செய்து பொங்கல் வைப்பது பெண்கள்,
பொங்க பொங்க வைப்பது ஆண்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பொங்க பொங்கன்னா பொங்க பொங்கதான் திருவிழா நேரத்துல போய் பார்த்தா தெரியும், எங்க பொங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அதை செய்பவர்களாக ஆண்கள் இருக்கிறீர்கள் என்றால் எங்க நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள்? நடுவர் அவர்களே, வீட்டுக்கு 2 பெண்கள் திடீர்னு வராங்கன்னு வைங்க, ஏதோ பத்திரிகை கொடுக்கவோ ஏதோ வீட்டுக்கு வந்து விட்டால் கூட அவர்களுக்கு, பெண்களோ ஆண்களோ குடும்பத்தோட வராங்கன்னா அவர்களுக்கு வந்தவுடன் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரோ குளிர்பானமோ கொடுத்து உபசரிப்பதில் இருந்து வீட்டுக்கு வந்தவர்கள் திரும்பி செல்கின்ற போது அந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து திருப்பி வழி அனுப்பி வைப்பது வரை பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள் பெண்கள் தானே தவிர ஆண்கள் கிடையாது. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி வருது, அமாவாசை திதி வருகிறது, தர்ப்பணம் செய்ய வேண்டும், பெரியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பாரம்பரியத்தையும் நினைவூட்டி வீட்டின் கௌரவத்தையும் பெருமையினையும் காப்பாற்றி நம் பாரம்பரியத்தை காக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, முதல்ல இந்த மாதிரி ஒரு விற்பனையகம், ஒரு ஷோரூம் திறப்பு விழாவை தமிழ் விழாவாக மாற்றிய ராம்ராஜ் காட்டன் நிர்வாகத்துக்கு ஐயா நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகள். அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஒரு நடிகையை கூட்டு வந்து திறப்பு விழா வச்சிருக்கலாம். எனக்கு தெரிய அந்த மாதிரி அவர் செய்கிறதே இல்லை. அதுக்கு மொழிக்கு முக்கியத்துவம் தருவது, பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் தருவது, கலாச்சாரத்தின் அடையாளத்துக்கு முக்கியத்துவம் மொபைல் போன் வந்து பேச்சாளர் அடிச்சாலும் ஓங்கி சத்தம் கேக்குது. மொபைல் போன் வந்து மேடை பேச்சுக்கு பெரும் பிரச்சனை. முதல்ல முன் வரிசையில் உட்கார்ந்து சில பேர் பேசுவாங்க, மேடையில் இருக்கிறவங்களே சில பேர் பேசுவாங்க, இதுல மைக் போடுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த படம் வேற வருதா, அதுல என்ன நினைப்பீங்க, இப்படித்தான் இவங்க பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்க நினைப்பீங்க. இந்த பாரம்பரியத்தை கெடுத்துடக்கூடாது, ஆனா இது சொல்லிடணும். எனக்கு தெரிய ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் தந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்கிற பெரிய நிறுவனம் ராம்ராஜ் காட்டன் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள். ஐயா ஏகப்பட்ட நிறுவனங்கள் வச்சிருக்கிறார். கல்விக்கு இந்த பகுதியில மிகப்பெரிய சேவை செய்கிறவர், அவரே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்ன்றது ரொம்ப பெரிய பாராட்டு. அவரோட நிகழ்ச்சிக்கு நாங்க நிறைய வந்திருக்கிறோம். சென்னையிலேயே கலைவாணர் அரங்கத்துல ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்தினாரு, அவங்க டிஎன்சி சிட்ஸ் கம்பெனி சார்பாக. அதெல்லாம் நடத்தி முடிச்சிருக்கிறார். அவர் இங்க வந்து இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை, பெருமை. அவருக்கு எங்களது வாழ்த்துகள். உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் வந்திருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் அவங்க ரொம்ப கண்ணியமா இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அதிலேயே தெரிகிறது அவர்கள் என்ன கற்றார்களோ அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துகள். பெரும்பகுதி வந்தவர்கள் கிளம்பல, உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ ஆண்களை பத்தி இவங்க 2 பேருமே சுமாரா பேசுறாங்க. அதுல அவங்களுக்கு சொந்த புத்தி இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன இருக்கு, அவங்களுக்கு விவரம் பத்தாது அதெல்லாம் சொன்னாங்க. இது வழக்கமா நம்ம வீடுகளில் கேட்கறது தான், ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க சொன்னாங்களே, இப்போ ரேவதி அம்மா நாங்கள் தான் சுமங்கலி பூஜை பண்ணுகிறோம், அப்புறம் என்னம்மா பூஜை, வரலட்சுமி நோன்பு வைக்கிறோம். இதெல்லாம் வைக்கும் போது வீட்டுக்காரருக்கு அறிவு வேணும்னு வச்சிருக்கலாம்ல. நாள் பிரயோஜனம் இல்லைங்க, என்னமோ எங்க அப்பா தெரியாதனமா கட்டி கொடுத்துட்டாரு, நானும் தினம் சோத்தோட அறிவையும் ஊட்டுறேன், அவனுக்கு வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்னும் நீங்க பாதி பூஜை தான் பண்றீங்களா? பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு மனிதன் ஒரு ஆளுமையாக இருக்கிறான் என்றால் அவன் வாழ்கிறான் என்று மட்டும் அர்த்தம் அல்ல, அவன் சரியாக வாழ்ந்தால்தான் அவன் ஆளுமை. ஒரு கணவன் சரியான ஆளுமையாக இல்லை என்றால்
வாழ்ந்ததுலயே அர்த்தம் இல்லையே, நீங்க அதை செஞ்சீங்களா அப்படின்னு அவங்க கேட்கலாம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஆண்களை பெண்களும் பெண்களை ஆண்களும் இந்த மாதிரி பேசுவது என்பது வேடிக்கைக்காக, இல்லாட்டி கொஞ்சம் சிரிக்க வராது. என் மனைவி மிகச்சிறந்தவர், அவரை போல் ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே இல்லைன்னு ஆண்கள் வந்து பேசினா நீங்க என்ன நினைப்பீங்க? வேற ஊர்ல எல்லாம் நல்லா இருந்தானே, தர்மபுரியில வந்தோடனே தகடூர்ல கலந்துட்டானே சொல்லுவீங்களா இல்லையா? மேடைக்கு அது பேசுறது. ஆனா ஆண்கள் இல்லாமல் பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க முடியுமா? பெண்கள் தைரியமா சொல்ல முடியுமா? நிறைய ஊர்கள்ல ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யார் கையில இருக்கு சொல்லுங்க? சமூக கட்டுப்பாடு யார் கையில இருக்கு? இத்தனை ஊர்கள்ல கோயில்கள் இருக்க, இத்தனை ஊர்கள்ல கோயில்கள் இருக்க, அத்தனை கோவில்களிலும் 10 அறங்காவலர் இருந்தால் 9 பேர் யாராக இருக்கிறார்கள் சொல்லுங்கய்யா. ஆண்கள் இல்லாம பாரம்பரியத்தை வச்சிருவீங்களா? நடந்து போகிறோமே திருச்செந்தூருக்கும் பழனிக்கும், ஆண்களும் போகிறார்கள் பெண்களும் போகிறார்கள். ஆனால் தனித்து போகிற பெண்கள் மிக மிக குறைவு. ஆணின் துணையோடு தான் போவார்கள், வேற வழியே கிடையாது. அதுக்கு காரணம் இந்த சமூகம் சரியில்லைன்றதுதான், அது வேற. ஆனாலும் அவன் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அவன் நடந்து போகும்போது அந்த அம்மா பின்னாடியே போவோம், மெல்ல போங்க, என்னால முடியல, கொஞ்சம் மெல்லத்தான் போங்களே, ஓடு ஓடு ஓடுன்றீங்க, என்னால ஓட முடியல. சரி நீ செருப்பு போட்டுக்க. இல்ல இல்ல நான் செருப்பு போடாம வருவேன், சாமி ஒன்னும் பண்ணாது, நீ செருப்பு போட்டுக்க, நான் தான் வெறுங்காலோட வர்றேன் சொல்லி கூட்டு போறானா இல்லையா? போறானா இல்லையா? அப்படின்னா மனைவியின் பலம் பலவீனம் இரண்டும் அவனுக்கு தெரியும். சும்மா எந்நேரமும் பட்னி கிடக்காத, விரதம் இருந்துக்கலாம், சஷ்டி விரதம்னு போய் உட்காராத, உனக்கு சுகர் இருக்கு உட்காராத, கெஞ்சிறேன் நானு, நீ படுத்துக்கிட்டேன்னா யாரு பாக்குறது? இல்ல இல்ல நான் விரதம் தான் இருப்பேன். இது பாரு பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படும், கேளு கொஞ்சமாவது, கெஞ்சிறது அவன் தானேங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் விடங்க, விரதம் அப்படின்றது உடல் சுத்தம் மன சுத்தம். ஒரு பெண் ஒரு வீட்டுல விரதம் இருக்கிறான்னா அங்க ஆணின் ஒத்துழைப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கலங்க. அவன் அங்கிருந்து நான் வெஜிடேரியனை கடையில வாங்கிட்டு வந்தான், இவங்க சொன்ன மாதிரி புக்கிங் பண்ணிட்டான்னு வைங்க, அந்த அம்மா பூரா சைவமா விரதம் இருக்கு, இவன் நடு வீட்டுல உட்காந்து திங்கிறான்னா விரதம் கெட்டு போகுமா? கெட்டு போகாதா? என்னமோ சாமி கும்பிடுறா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா நான் கொஞ்சமாவது நல்லா இருக்கேன்னா அவ கும்பிடுற சாமி தான் அவன் நினைக்கிறான் பாருங்க. அங்கேதான் உங்கள் பக்தியும் பாரம்பரியமும் காப்பாற்றப்படுகிறது. ஆணை தவிர்த்து விட்டு நீ ஒன்னும் செய்ய முடியாது. சாதாரணமா தள்ளாதீங்க. ஏதோ அவங்க எல்லாம் சேலை கட்டிட்டு தான் காலேஜுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிய பல தனியார் கல்லூரிகளை நான் போய் பார்த்துருக்கிறேன், ப்ரொஃபசர்ஸ் சுடிதார்ல வர்றாங்க. இன்னும் சில பெருநகரங்களுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க உடைகளே வேற மாதிரி இருக்கு, ஜீன்ஸே போட்டிருக்காங்க. அதனால இங்க இந்த உள்ளூர் கதையை வச்சு நம்ம சொல்ல முடியாது. உடைகளில், உணவில், உணர்வில், பக்தியில், இசையில், கலையில், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பாரம்பரியத்துக்கு. இதுல ஆண்களும் சிறப்பாக இருக்கிறார்கள், பெண்களும் சிறப்பாக இருக்கிறார்கள். கரெக்ட் தானங்க? என்னங்க நீங்க அமைதியாவே இருக்கீங்க? நான் ஏன் இதை ஆண்களை காப்பாத்துற மாதிரி பேசினேன்னா, நிறைவாக பேசியது பெண்ணின் சார்பில் கடுமையா பேசியிருக்கிறாங்க. ஆண்கள் பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு. ஆண்களும் இதில் முனைப்பாக இருக்கிறார்கள், அந்த அளவுக்காக ஏத்துக்கணும். நான் பெண்கள் கதையெல்லாம் சொன்னாங்க. அம்பாள் ஏன் காலை தூக்கி ஆடவில்லை, அவளுக்கு வெற்றியை விட பாரம்பரியம் முக்கியம் அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டாந்து ரேவதி போட்டாங்க. அது நியாயமான ஒரு இடம். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கங்க, என்னதான் இருந்தாலும் அடாப்டேஷன் ஒரு சொல் இருக்கு. அடாப்டேஷன், புதிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்வது.
இதை ஆண் அதிகம் செய்கிறானா பெண் அதிகம் செய்கிறாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எனக்கு தெரியும், நான் பல ஊர்களில் பார்த்துருக்கிறேன். ஆண் படக்குன்னு மாறிடுவான். இப்ப நம்ம ஊர்ல குடிக்கிற பழக்கம் பெருகி இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை. 1971 கள்ளுக்கடையெல்லாம் வந்தப்போ நான் ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறேன். இப்பெல்லாம் ஊருக்கு வெளியில தான் அது இருந்தது. கள்ளு சாராய கடையெல்லாம் நான் பார்க்க ஊருக்கு வெளியில இருந்தது. அன்னைக்கு குடிக்க போறவங்க பயந்து பயந்து போவாங்க. சில பேர் தலையில துண்டு போட்டுலாம் போயிருக்கான், நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஏன்னா குடிக்க போறதுன்றது தவறுன்னு ஒரு சமூக நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு தைரியமா உள்ள போறான்னா குடி என்கிற ஒரு தவறான பழக்கத்துக்கு மிக வேகமாக அடிமைப்பட்டு மாறி இருப்பது எனக்கு தெரிய பெண்களை விட குடி மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும். இங்க இருந்து அமெரிக்கா போனா உடனே மாறிடுவான். இங்க இருந்து சிங்கப்பூர் போனா சீக்கிரமே மாறிடுவான். எம்என்சிக்கு போனானா எம்என்சி கல்ச்சருக்கு ஆண்கள் சீக்கிரம் மாறி விடுவார்கள். எல்லாத்துலயும் அவன் அடாப்ட் பண்றதுல, புதிய விஷயங்களை வாங்கி கொள்வதில் பெண்கள் இன்னும் கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, கட்டுப்பெட்டிகள், பழமைவாதிகள். அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. மாலையில 6 மணிக்கு வீட்டுல விளக்கேத்தணும்னா எப்படி விளக்கேற்றிடுவாங்க. அந்த ஒரு பழக்கமெல்லாம் நம்ம ஊர்ல இருந்ததுங்க. இப்ப இருக்குங்களா? இத்தனை பெண்கள் இருக்கீங்களா? இருக்குங்களா? சும்மா மண்டையாட்டப்படாது. இல்ல நீங்க உங்க இதுல சொல்லல, நான் பெரும்பகுதி பெண்களுக்கு சொல்றேன். வீட்டில் விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் போய் விடுகிறது என்ற உண்மையே நினைவில் வைக்கும். நீங்க 1000 இவ்வளவு லைட் போடலாங்க. சின்ன அகல் விளக்கு நெய்யிலையோ நல்ல நெய்யிலையோ ஏத்தி ஒரு அரை மணி நேரம் அதை ஒரு வீட்டுல வச்சிருந்து மனசுக்குள்ள வழிபட்டு, எல்லாம் இந்த வீடு நல்லா இருக்கணும், லட்சுமிகரமா இருக்கணும், யாரோ வந்து போறான், வந்து போகிறவ கண்ணீர் இந்த வீட்டுல பட்டிருக்கோம், அதெல்லாம் மாறணும்ன்ற செய்திய மனசுக்குள்ள நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். இன்றும் அதை பெண்கள் செய்கிறார்களா இல்லையா? நமக்கு குலதெய்வம் யார்? நினைவூட்டல் செய்வது. சின்னதா 2 முறை பயலுக்கு உடம்பு சரியில்லைன்னா, 2 தடவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா, முந்தா நாள் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், திரும்ப டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் சொல்றாரு சரியாயிடும். இப்ப எல்லாமே கிளைமேட் மோசமா இருக்கு. முந்தா நாள்ல மதுரையில பாத்தீங்கன்னா பயங்கர மழை, இன்னைக்கு பேய் வெயில். இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம இப்பதான் பாக்குறோம். இத உடனே சொல்றாங்க கிளைமேட் சேஞ்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா திரும்பி வரும்போது சொல்லுவா, அதெல்லாம் சரிதான், நம்ம குலதெய்வத்துக்கு பார்த்து போயிட்டு வந்து 1.5 வருஷம் ஆச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு நீ தானே சொன்ன, நீ போகல, இல்ல போகலாம் என்று அவனை தூண்டுவது, பக்திக்கு நேராக வழிபடுத்துவது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா, என்ன சமைக்கணும், இன்னைக்கு கிருத்திகையா, எதை தவிர்க்கணும், நல்ல நாள் எது என்று தெரிந்து உணவு மூலம் அதை உணர்த்துவதும் பெண்கள் தானே. அதனாலதாங்க இந்த ஊர்ல இன்னும் ஒரு விளக்கு ஏத்தணும்னா கூட, ஒரு இந்த மாதிரி கூட்டத்துல ஒரு குத்து விளக்கு ஏத்தணும்னா கூட யாரை கூப்பிட்டு ஏத்த சொல்றாங்க? ஆமா 5 முகம் ஏத்துங்க. அது சொல்லும் போது, அதை விளக்கேற்றும் போது அவங்க போய் நிக்கிற காட்சியை பார்த்திருக்கீங்களா? எல்லா பெண்களும் கம்பீரமா நிற்பாங்க. ஏன்னா இந்த விளக்கு மட்டுமல்ல, குடும்ப விளக்கும் அவர்களால் தான் ஏற்றப்படுகிறது. ஆண்கள் வெளி உலகத்துல சட்டங்கள் போடுவதில், அதிகாரம் காட்டுவதில், நான் தான் லீடர் என்று சொல்லிக்கொண்டு நடப்பதில் முன்னே நிற்கலாம். சமூக பாரம்பரியங்களை ஆண்கள் பாதுகாக்கலாம். ஆனால் குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாப்பது எனக்கு என்னவோ பெண்கள் தான். சமூக பாரம்பரியம் தானே பெரிது, குடும்ப பாரம்பரியம் எப்படி பெரிதாக இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் நல்ல சமூகத்தையும் பார்க்க முடியும், உருவாக்க முடியும். எப்ப குடும்பம் சரியில்லைனா, ஐயா நாகராஜன் ஐயா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை கதையை
சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிய அந்த ஒழுக்கமும் அறிவும் தான் இன்றைக்கு இத்தனை பெரிய நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறதுனா ஒரு குடும்பம் தான் சமூகத்துக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் பெண்களே, எத்தனை புதிய மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை சமூக ஊடகங்கள் வந்தாலும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்றே வந்து சேர்ந்தாலும், நம்முடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் சுணங்கி விடாதீர்கள். உங்கள் கையில் தான் இந்த தேசத்தின் மாண்புகள் இருக்கிறது. தயவு செய்து ராம்ராஜ் காட்டன் எப்படி இந்தியாவுக்கு அடையாளமாக இந்த தமிழரின் அடையாளத்தை எடுத்து செல்கிறதோ, அது போல நம்முடைய பண்பாட்டை, பக்தியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். எனக்கு என்னவோ இன்றும் 2025 இதை எடுத்து செல்வதிலே மிஞ்சி நிற்பவர்கள், பாரம்பரியத்தை பாதுகாப்பவர்கள் நம்முடைய குடும்ப பெண்கள் தான். இந்த மேடைக்காக அல்ல, உண்மை அதுதான் என்று சொல்லி புதிதாக தொடங்குகிற ராம்ராஜ் நிறுவனம் இந்த ஊருக்கு